இந்த வசன பகுதியில் நம்ம பார்க்கிறோம். 2 பகுதியாக பிரிக்கிறோம். முதல் பகுதியில் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்க போகிறார் என்பதை பார்க்கிறோம். அதில் நித்தமும் நடத்துகிறவராய் இந்த ஆண்டில் இருக்க போகிறார். எல்லாம் சொல்லணுமா? நித்தம் நடத்துகிறவர். நித்தம்னு என்ன? போன வருஷம் நடத்தின இந்த வருஷம் விட்டுருவோன்னு அர்த்தமா? அல்லது ஒரு மாதம் நடத்திட்டு அடுத்த மாதம் விட்டுருன்னு அர்த்தமா? ஒரு நாள் நடத்தி அடுத்த நாள் விட்டுருன்னு அர்த்தமா? இல்லை, நித்தமும் நடத்தி. எல்லாம் சொல்லுங்கள், நித்தமும். இந்த ஆண்டில் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்க போகிறார் என்று சொன்னால் நித்தமும் நடத்துகிறவராக. இரண்டாவது, வறட்சியான காலங்களிலும் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவராக. எல்லாம் சொல்லுங்கள், வறட்சியான காலங்களிலும் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவராக. முதலாவது, நித்தமும் நடத்துகிற தேவனாய் இருக்க போகிறார். இரண்டாவது, திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்க போகிறார். மூன்றாவது, கடந்த வாரம் பார்த்தோம், எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற தேவன். எல்லாம் சொல்லுங்கள், எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற தேவன். அதாவது சுகமளிக்கிற தேவனாய் இந்த ஆண்டில் இருக்க போகிறார். எல்லாம் சொல்லுங்கள், சுகமளிக்கிற தேவன். நடத்துகிறவர், போஷிக்கிறவர், சுகமளிக்கிறவர். 3 பாயிண்ட் தான். எல்லாம் சொல்லுங்கள், நடத்துகிறவர், போஷிக்கிறவர், சுகமளிக்கிறவர். எப்படியெல்லாம் சுகமளிக்கிறவருங்கிறது தான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். எலும்புகளெல்லாம் நினமுள்ளதாக்குவார்னா சுகம் கொடுக்கிற கர்த்தர். அவர் ஏகோவா ரஃபா. எப்படிலாம் ரஃபாவாக இருந்து சுகம் கொடுக்கிறார்? ஏற்கனவே நம்முடைய வியாதியெல்லாம் சிறுவையில் அவர் சுமந்துட்டார். இன்றைக்கி நம்ம பார்க்குறதெல்லாம் உண்மை அல்ல, அவர் சுமந்தது தான் உண்மை. ஒருவேளை இன்னைக்கு பார்க்கறது உண்மையாக இருந்தாலும் அது அநீதி. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்களுக்கு வியாதி வருவது என்பது அநீதி, அக்கிரமம். அப்படி சாத்தான் ஒரு வேளை வியாதியையும் பிரச்சனையும் தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் வந்து வைத்திருக்கிறான்னு சொன்னால் இது அநீதியான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் அவங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாங்க, பரிசுத்தவனாய் மாற்றப்பட்டிருக்கிறாங்க, தேவனுடைய சந்ததியாய் மாற்றப்பட்டிருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடவுளுடைய நன்மைகள் எல்லாம் அவங்களுக்கு சொந்தம். எனவே வேதவசனம் என்ன சொல்லுதுனாக்க, நாம் எல்லாம் உடன் பங்காளிகளாக இருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். அப்பாவுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பங்கு போட்டு ஆளக்கூடிய பங்காளிகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போது எப்பொழுது கர்த்தர் நம்மை வந்து நடத்துவார், நம்மை போஷிப்பார், எப்பொழுது அவர் நம்முடைய சரீரத்தை நினமுள்ளதாய் மாற்றுவார், இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் பார்த்தோம், இந்த ஆண்டில் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்க போகிறார், நம்மை போஷிக்கிறவராக இருக்க போகிறார். மூன்றாவதாக, நம்மை சுகமாக்குகிற தேவனாக இருக்க போகிறார். இப்போ இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னாக்க, எப்பொழுது அதை சுகமாக்குவார், எப்படி சுகமாக்குவார்? அவர் ஏகோவா ரஃபாவாக இருப்பதனால, சுகமளி தருகிற தேவனாக இருப்பதனால சுகமாக்குவார். ஆனால் அதுக்கு மேலே சில காரியம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த உபவாசிக்கிறார்கள் அநேக ஜனங்கள் நினைச்சாங்கன்னாக்க வாழ்க்கை மாறணும், குடும்பம் மாறணும், அற்புதங்கள் நடக்கணும், வியாதி சுகமாகணும்னு நல்லா ஜெபிக்கிறாங்க, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். ஆனால் அவங்க வாழ்க்கையில் மாற்றமே இல்லை. நிறைய ஜெபம் பண்ணி வாழ்க்கை மாறிச்சானா இல்லை, அதுக்குன்னு ஜெபமே வேணான்னு சொல்ல முடியாது. ஜெபம் தேவைப்படுது. ஜெபம் மட்டுமே போதுமானதாக இருக்கலை, அதை தாண்டிய சில காரியம் இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நித்தமும் அவனை நடத்தணும்னு சொன்னால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நித்தமும் போஷிக்கணும்னு சொன்னால், நித்தமும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் சுகத்தை கர்த்தர் கொடுத்து நடத்தணும்னு சொன்னால், இன்னும் என்ன தேவைப்படுது அப்படின்னா, அந்த 58வது அதிகாரத்திலேயே பாருங்க, அதில் அதுக்கு மேலே உள்ள வசனத்தை படிக்கிறோம். 58 அதிகாரத்தில் 3வது வசனத்தை படிக்கலாம். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. 3வது வசனத்தில், நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறதென்ன? அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே நான் உபவாசமாக இருந்து ஜெபம் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு பதில் அளிக்கலை, நீங்கள் நோக்காமல் இருக்கிறீங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீங்கள் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன? இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்க? ஏன் உபவாசம் இருக்கிறாங்க? வாழ்க்கை மாறும். காலையில் ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்து, மதியம் 2 வேளை சாப்பிடாமல் இருந்து, 3 வேளையும் கூட சாப்பிடாமல் இருந்து ஆத்துமாவை ஒடுக்கி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும், எதிர்காலத்துக்கு அற்புதம் நடக்கணும், பொருளாதாரத்தில் அற்புதம் நடக்கணும்னு மக்கள் வேண்டிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பிரயாசப்படுறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. பாருங்க, அவங்க தங்கள் ஆத்துமாவை ஒடுக்குறாங்க.
இப்போ ஆண்டவர்கிட்டயே அதை முறையிடுறாங்க. எப்படி முறையிடுறாங்கன்னா, நாங்கள் உபவாசமாக இருக்கும்பொழுது நீங்கள் எங்களை பார்க்க மாட்டேன்றீங்க, நாங்கள் எங்களை ஆத்மாவை ஒடுக்கும்போது நீங்கள் அதை அறியாமல் இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறது என்ன என்கிறார்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இப்போ ஆண்டவருக்கு ஒரு குறை இருக்குது, அந்த குறையை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, உபவாசம் இருக்கிறீங்க, ஆனால் என்ன செய்றீங்கன்னா அது எப்படி இருக்கணுமோ நீங்கள் அப்படி இல்லை அப்படின்றாரு. அநேகர் ஜெபம் பண்ணுவாங்க, எப்படி ஜெபம் பண்ணுமோ அப்படி ஜெபம் பண்ணல. இப்போ உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அங்கே பெரிய பெரிய ஹோட்டல்லாம் மெனு கார்டு இருக்குது. அந்த மெனு கார்டில் அவங்க ஹோட்டலில் என்னென்ன உணவெல்லாம் இருக்குதோ அந்த உணவெல்லாம் அங்கே எழுதியிருக்குது. உங்களுக்கு எந்த உணவு வேணுங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், கோடிட்டு காட்டணும். இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், இதில் இத்தனை செல்ட்டு வேணும், இதில் இத்தனை வேணும்னு சொல்லி அதை நீங்கள் டிக் பண்ணி அதை கொடுக்கணும். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா, உதாரணமாக நமக்கெல்லாம் தெரிந்த உணவை எடுத்துக்கொள்வோம். தெரியாத உணவை பற்றி பேசுனா ஒன்றும் புரியாது. தெரிந்த உணவை எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கெல்லாம் ஒரு பூரி சாப்பிடணும்னு ஆசை. அங்கே போயிட்டு என்ன செய்றீங்கன்னா, இட்லியில் டிக் பண்ணி 4 இட்லி வேணும்னு டிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் ஆசை என்ன, பூரி சாப்பிடணும்னு ஆசை. ஆனால் எதை டிக் பண்ணீங்க, இட்லிக்கு டிக் பண்ணுறீங்க. அங்கே என்ன வரும், உங்களுடைய டேபிளுக்கு என்ன வரும், இட்லி தான் வரும். இப்போது ரொம்ப வருத்தப்படுறீங்க, நான் டிக் பண்ணது, நான் ஆசைப்பட்டது ஒன்று, வந்தது ஒன்றா இருக்குது, இது சரியில்லை அப்படின்னு அவன்கிட்ட சண்டைக்கு போகிறீங்க. அவன் சொல்கிறான், நீ எதை டிக் பண்ணியோ அதான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் ஜெபிக்கிறதுலேயே பிரச்சனை இருக்குது, ஆண்டவரோடு கூட பேசுறதுலேயே பிரச்சனை இருக்குது. கர்த்தர்ட்ட அவங்க சரியாக கேட்க மாட்டேன்றாங்க, எது வேணுமோ அதை கேட்கல, அல்லது கேட்பதற்கு ஒரு முறையை கர்த்தர் வச்சிருக்கிறார், அந்த முறைப்படி அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து அதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட காட்டி, ஆண்டவரே நான் இப்படிலாம் இருந்து ஜெபம் பண்ணுறேன், இப்படிலாம் உம்மை நோக்கி கூப்பிடுறேன், என்னை வருத்திக்கிட்டு கேட்குறேன், என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்கள்கிட்ட நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு இவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தரோட விருப்பம் அதுவா இல்லை. கர்த்தர் எதிர்பார்க்கறது ஒன்று, இவங்க காட்டுறது ஒன்றா இருக்குது. இந்த இடத்துல படிக்கிறோம் பாருங்க, அவங்க ஜனங்களாம் சொல்கிறாங்க, நான் உபவாசம் பண்ணும்போது நீங்கள் நோக்க மாட்டேன்றீங்க, எங்களை ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீங்கள் அதை அறியாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உபவாசிக்க நாளில் உங்களை இச்சையின்படி நடக்கிறீங்க, உங்கள் நடத்தை சரி கிடையாது. நல்லா தான் ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் நடத்தை எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்கன்றாரு. ஆண்டவர் யாருக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னா, அவருக்கு பிடிச்சதை செய்கிறவங்களுக்கு அற்புதம் செய்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? யாருக்கு அற்புதம் செய்கிறாரு, அவருக்கு பிடிச்சதை செய்யணும் பாருங்க. அவர் எலியாவை எங்கே போக சொல்கிறாரு, கேரித்தாத்துக்கு தான் போக சொல்கிறாரு. அவர் கேரித்தாத்துக்கு போக சொன்னார்னா இவன் பைசோன் ஆற்றுக்கு போய் நிற்கக்கூடாது. ஆமேன். எந்த ஆற்றுக்கு எலியாவை போக சொல்கிறாரு, இந்த தேசத்தில் தங்கி வாசம் பண்ணுன்னு ஈசாக்கு கர்த்தர் சொன்னார்னா அந்த தேசத்தில் தான் அவன் தங்கியிருக்கணும். உன் தகப்பனை விட்டையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு அவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார்னா, ஆபிரகாம் என்ன சொல்லணும், கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகணும். எந்த இடம் அது? ஆண்டவர் நீங்கள் சொன்ன இடம் இதுதானா, இந்த ஊர் தானா, இங்கே தான் இருக்கணுமா, இந்த வேலை தான் செய்யணுமா, இந்த பிஸ்னஸ் தான் பண்ணணுமா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. கர்த்தருடைய விருப்பம் என்ன? வாழ்க்கை வளமாகணும் மட்டும் நிறைய பேர் விரும்புகிறாங்களே தவிர, அந்த வளமாகிறதுல கூட கர்த்தருடைய விருப்பம் என்ன, எந்த பிஸ்னஸ் நான் பண்ணணும், எந்த வேலையை நான் செய்யணும், இது நமக்கு அநேகர் கேட்கறதே கிடையாது. இவங்க பாட்டுக்கு போயிட்டு எங்கேயாவது முதலீடை போட்டுட்டு எந்த பிஸ்னஸையாவது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிறகு நஷ்டம் வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, நான் இழந்துட்டேன், வறுமையில் இருக்கிறேன்னு இருப்பாங்க. அப்படி அல்ல, இச்சையின்படி நடக்கிறது அல்ல. இப்போ கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணுன்றார் பாருங்க. நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர்த்தன் உள்ளத்தில் உள்ள அந்த ஆதங்கத்தை ஜனங்கள்கிட்ட சொல்கிறார். நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்க, ஆனால் என்ன செய்றீங்க, உங்கள் இச்சையின்படி செய்ய பார்க்கிறீர்கள். உபவாசிக்க நாளில் உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீங்க. இந்த பக்கமும் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுறீங்க, இந்த பக்கம் வேலையும் செய்து கொண்டே இருக்கிறீங்க, ரெண்டையும் பார்க்குறீங்கன்றார். சில பேருக்கு பெரிய சோதனையாகவே இருக்கும் பாருங்க. அவங்க கர்த்தரையும் தேடுவாங்க, கர்த்தரையும் விட மனசு இருக்காது, பிஸ்னஸையும் விட மனசு இருக்காது, ரெண்டையும் பிடிச்சிட்டு நடப்பாங்க. ஆண்டவரே என்ன பிஸ்னஸில் ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ண, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க கர்த்தரை ஆண்டவர்கிட்டையும் ஜெபம் பண்ணுவாங்க, இந்த பக்கம் பிஸ்னஸையும் விட மனசு இருக்காது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, எல்லா முஸ்லீமையும் பாருங்கள், கரெக்டாக வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா அவங்க தொழுகைக்கு போகிறாங்க.
ஆனால் தேவ பிள்ளைங்க எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு வரோம், அன்னைக்கு பிஸ்னஸ் லீவ் போட்டுட்டு எவ்வளோ பெரிய லாபம் வந்தாலும் சரிதான். எத்தனை பேர் கர்த்தரை தேடுறோம், அல்லது பிஸ்னஸே நடந்தால் கூட யார்ட்டையாவது ஒப்படைச்சிட்டு நாம் என்ன செய்யணும், நாம் தேவனோடு தான் உட்காந்துருக்கணும். இந்த அறிவு அநேகருக்கு குறைவாக இருக்கும் பாருங்கள். அநேகர் என்ன செய்யறது, இதை செய்கிறதே கிடையாது, கர்த்தரை தேடுவதே கிடையாது, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. இப்போ சொல்கிறார் ஆண்டவர், என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உபவாசிக்கிற நாளில் உங்கள் இச்சையின்படி நடக்கிறீங்க, முதல் தப்பு அப்படின்றாரு. ரெண்டாவது தப்பு என்னன்னா உங்கள் வேலையெல்லாம் கட்டாயமாக அன்னைக்கு தான் போய் நல்லா செய்கிறீங்கன்றாரு. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் தான் என்ன வரும், அன்றைக்கி தான் குடும்ப பாரமே வரும், எதிர்காலத்தை நினச்ச பாரமே அன்றைக்கி தான் வரும், அன்றைக்கி தான் மும்பரமாக வேலைக்கு போவாங்க சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. இப்படிலாம் செய்கிறீங்க, அதனால தான் உங்கள் ஜபத்தை நான் கேட்கல அப்படின்றாரு. உங்களோட விண்ணப்பத்தை நான் கேட்கல, உங்களோட வாழ்க்கையை மாற்றலை, உங்கள் வாழ்க்கை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் ஏன் மாறல அப்படின்னா நீங்கள் என்ன செய்றீங்க, உங்கள் இச்சையின்படி நடக்கிறீங்கன்றார். ரெண்டாவது என்ன செய்றீங்க, உங்கள் வேலையெல்லாம் கட்டாயமாக ஜெபம் பண்ணுற அன்னைக்கு தான் செய்கிறீங்க அப்படின்றாரு. இப்போ இதோட மட்டும் முடியல. அடுத்து என்ன செய்றீங்க அப்படின்னா 4ஆம் வசனத்தை சொல்கிறாரு, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். எதுக்கு உபவாசிக்கிறீங்கன்னா, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீங்க. இப்போ நிறைய பேர் ஜெபம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க மற்ற கோயிலில் போய் வேண்டிக்கிற மாதிரி இங்கே வந்து வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. மற்ற கோயிலுக்கு போகும்போது என்ன செய்கிறாங்க, போயிட்டு ஆண்டவரே அவன் கை கால் இழுத்துடணும், ஆண்டவரே அந்த குடும்பம் விளங்கக்கூடாது, ஆண்டவரே வீடை கட்டிட்ட, ஆண்டவரே அவங்க வீட்டில் கஷ்டம் வரணும், ஆண்டவரே உயிரை மட்டும் வச்சிருங்க, ஆண்டவரே ஆனால் வீடு வழங்கக்கூடாது, ஆண்டவரே மற்ற தெய்வத்துட்டு போகும்போது உயிரை மட்டும் விட்டுருங்க, ஆனால் குடும்பம் நினச்ச கூட முன்னேறவே கூடாது, எவ்வளோ உழைச்சாலும் அவங்க பின்னாடியே போயிடணும், ஆண்டவர் என்னை விட எனக்கு கீழே தான் இருக்கணும், ஆண்டவரே. சில பேர் கணவனுக்கே மந்திரம் பண்ணி வச்சுருவாங்க, சூனியம் பண்ணி வச்சிட வேண்டியது கணவனை. இந்த ஆள் கட்டுப்படவே மாட்டேன்றாரு, சூனியம் பண்ணி பாலில் கில்ல எதையாவது கலந்து கொடுத்து குடி. என்ன செய்யணும், மனைவி சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். அப்படி ஒரு பாம்பாட்டியை போல் இவங்க மாறிடுவாங்க. கணவன் அதுக்கப்புறம் நெளிஞ்சு இவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே நடப்பாங்க. ஏன்னா அந்த கடவுள் அப்படி மாற்றிருதுன்றாங்க. அதனால் அங்கே போயிட்டு சொல்லுவாங்க, பாருங்கள் என் கணவர் அடங்கவே மாட்டேறார், என் கைக்குள்ளேயே என் கணவர் இருக்கணும், அதுக்கு ஏதாவது மை இருந்தால் மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு எத்தனை ஆயிரம் நாளும் தரேன், அப்படி போய் கொடுக்குறவங்க சில பேர் இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறாரு, நிறைய பேர் இங்கே வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா இப்படி தான் ஜெபம் பண்ணுறாங்களா. கர்த்தர் இதுக்கெல்லாம் இடம் கொடுப்பதே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் தீமைக்கு துணை போகிற தேவனே கிடையாது. ஆமேன்னு சொல்லாமா. மற்றவங்களை அழிக்கிற தேவனே கிடையாது. இவரால் மற்றவங்களை அழிக்கவே தெரியாது. இவர் ஆளாக்கியே பழக்கப்பட்டவர், வாழ வைத்தே பழக்கப்பட்டவர், ஆசீர்வதித்தே பழக்கப்பட்டவர். மனிதர்கள் தான் பொல்லாதவர்களாக இருப்பதனால அவர்கள் பொல்லாத காரியங்களை செய்கிறாங்க. இன்னொரு குடும்பம் அழியணும்னு ஆசைப்படுறாங்க, இன்னொரு மனுஷன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் நஷ்டம் வரும்னு நினைக்கிறாங்க. இதை போய் அவங்க கடவுள்கிட்ட சொல்கிறாங்க, கடவுளை என்ன செய்யி, உனக்கு கிடா வெட்டுமா வெட்டுறேன், கோழி வெட்டுமா வெட்டுறேன், ரத்தம் காவு கொடுத்தலாம் கொடுக்குறேன், அந்த குடும்பம் மட்டும் விளங்கவே கூடாது. இவன் வைக்கிற ஆள் பூரா யாருன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற பங்காளிக்காரங்க தான் வைக்கிறாங்க, அண்ணன் தம்பிக்கு தான் வைக்கிறாங்க பாருங்கள். அந்த குடும்பம் விளங்கக்கூடாது ஆண்டவரே. இன்றைக்கி கிறிஸ்தவங்க கூட அதை போல் கருத்துலாம் போய் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே ஜெபம் பண்ணி பார்த்துட்டு இங்கே நடக்காத அந்த காரியம்லாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சின்ன கோடு ஒரு பெரிய கோடு, ஒரு சின்ன கோடு ஒரு பெரிய கோடு. இந்த பெரிய கோட்டை அழிக்கக்கூடாது, இந்த பெரிய கோட்டை சின்ன கோட்டை மாத்திரம் என்ன செய்யணும், இந்த பெரிய கோட்டை அழிக்கக்கூடாது, இந்த பெரிய கோட்டை சின்ன கோடை மாத்திரம் என்ன செய்யணும், இந்த சின்ன கோடை பெரிய கோடை ஆக்கியாச்சுன்னா இந்த சின்ன கோடு பெரிய கோடு சின்ன கோடை ஆகிடப்போகுது. இப்போ நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணதில் என்னன்னாக்க, மற்றவங்க வாழறது பொருட்களே தவிர என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு கேட்க மாட்டேன்றாங்க. ஆமேன். ஏன் அவங்க அழியணும்னு நினைக்கிறீங்க, ஏன் அவங்க வந்து உங்களோட கீழே போன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவங்களோட நல்லா இருக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ என்ன செய்றாங்க, இவங்களோட ஜெபம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஜெபம் எப்படி இருக்குன்னா வழக்குக்கு தான் இருக்குது. அதாவது வழக்கு அவன் தோற்று போகணும், அவன் நஷ்டம் அடையணும், அவன் இழக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயமான ஜெபம். அநியாயமான ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் துணை போகவே மாட்டார். அநியாயமான ஜெபத்தில் கர்த்தர் துணை போகவே மாட்டார். இது பில்லி சூனியம் பண்ணுற இடம் கிடையாது. எவங்களையாவது இழுத்து விடுங்க ஆண்டவரே, அவங்க கால் விளங்கக்கூடாது ஆண்டவரே, கை விளங்கக்கூடாது ஆண்டவரேலாம் இங்கே ஜெபம் பண்ண இங்கே நடக்காது. ஏன்னா இவர் நல்லது மட்டும்தான் செய்வார்.
வேணா உனக்கு என்ன வேணும்னு கேளு, உன்னை நல்லா வைக்கணுமா அவனை விட அதை வேணா செய்வார். உன்னை உயர்த்துவதற்கு இவருக்கு தெரியும், யாரையும் அழிக்க மாட்டார். ஆமென். அப்போது இந்த தேவன் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஜெபம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இவங்களுடைய ஜெபமே வந்து ஒரு சுயநலமான ஜெபமாக இருக்குது. இது வழக்கில் இவங்க ஜெயிக்கணும், இவங்கள்ட்ட அக்கிரமமே இருந்தால் கூட வழக்கில் ஜெயிக்கணும், அதுதான் அவங்களோட நோக்கம். அக்கிரமமே இருக்கும் பாருங்க. சில பேர்ட்டு நம்மகிட்ட தப்பு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், விட்டு கொடுத்துட்டு போயிடணும். என் மேலே தப்பு இருக்குன்னு அடுத்த சொத்தை வந்து நான் ஒரு 5 அடி அபகரித்து ஆண்டுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பேன் என்று சொன்னால் வழக்கு போட்டுக்கிட்டு அந்த 5 அடி ஏன் இடம்தான்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அது அடுத்தவங்க இடம்னு தெரிஞ்சிச்சுன்னா, நாம தான் ஆக்கிரமிக்கணும்னு தெரிஞ்சதுன்னா அதை பேசாமல் விட்டு கொடுத்துட்டு நமக்கு உள்ளது போதுன்னு வாழ்வதற்கு தெரியணும். ஆனால் நம்ம ஜனங்க அப்படி இல்லையா? சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 5 அடி எப்படியாவது ஆண்டவரே அந்த வியோ மூளையை குழப்பி விட்டுருங்க, RI மூளையை குழப்பி விடுங்க, அந்த 5 அடி எனக்கு தான் சேரணும், என்ன பண்ணுன்னு தெரியாது ஆண்டவரே. அப்படி ஒரு ஜெபம். இதெல்லாம் கர்த்தர் கேட்பார்னு நினைக்கிறீங்களா? கேட்கவே மாட்டார். அப்போ வழக்குக்கு தான் போய் ஜெபம் பண்ணுறாங்க நிறைய பேர். இதை போல காரியத்தெல்லாம் கர்த்தர் ஜெபம் பண்ண பதிலளிக்க மாட்டார். அதனால் நீ கர்த்தரை நம்பலாம். எதனால் நம்பலான்னு சொன்னாக்க, இவர் அக்கிரமத்துக்கு துணை போகாத தேவனவர். ஆமென். அக்கிரம ஜெபங்களுக்கு துணை போகாத தேவனவர். ஒருவேளை உனக்கே ஒருத்தவங்க அக்கிரமம் பண்ணி மந்திரம் பண்ணி மாயம் பண்ணி உன் வாழ்க்கையை அழிக்க நினைச்சாலும் கூட அது உனக்கு பலிக்காதபடி செய்கிற தேவன். இவர் துணையும் போக மாட்டார். யாராவது உனக்கு அப்படி ஒரு காரியத்தை செய்தாலும் அது நடக்காதபடி தடுப்பார். அப்போ இந்த தேவனை நீங்கள் நல்லா நம்பலாம் பாருங்க. ரொம்ப அருமையான தேவன் இவர் அவருடைய பிள்ளைகளை கூட, அவருடைய ஜனமே கூட வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தையுடைய கையினால் மற்றவங்களை கொத்துறதுக்கும் மற்றவங்களை அழிக்கிறதுக்கும் பிரயாசப்படுற அதை போல நபர்களுக்கெல்லாம் இவர் பதிலளிப்பதே கிடையாது. அவர் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்காக உபவாசமாக இருக்கிறீங்க? வாழ்க்கை மாறணும், ரைட்டு, அதுக்காக தான் ஜெபம் பண்ணுறீங்க, உபவாசம் இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுடைய கிரியைகள் தப்பு தப்பாக இருக்குது அப்படின்றாரு. உங்கள் செயல்பாடுகள் தப்பு தப்பாக இருக்குது அப்படின்றாரு. எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வழக்கில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த வழக்கு கூட உங்களுக்கு நியாயமானதாக இல்லை, அது அநியாயமானதாக இருக்குது, அதில் போய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. ரெண்டாவது, வாது பேசுவதற்கு நீங்கள் பாட்டுக்கு சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். சண்டை போடும்போது இது போய் அடிச்சுட்டு அதுவே வந்து புகார் பண்ணும், அடித்த பிள்ளையே புகார் பண்ணும், என்ன அடிச்சிட்டான்னு போய் சொல்லும் பாருங்க. அதுக்கெல்லாம் கர்த்தர் செவி சாய்ப்பதே கிடையாது. இப்படியெல்லாம் நீங்கள் உபவாசிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். நல்ல கத்திலாம் ஜெபம் பண்ணுறீங்க, இதெல்லாம் விட்டுடுங்கன்றாரு. இப்படிலாம் ஜெபம் பண்ணால் வாழ்க்கை மாறாதுன்றாரு. அப்போ என்னதான் செய்கிறது, என் வாழ்க்கை மாறணும், என்னதான் செய்யணும் அப்படின்னா, இப்போ தான் சொல்கிறாங்க பாருங்க, அவருக்கு பிடிச்சது எது, எந்த மாதிரி உபவாசத்தை அவர் விரும்புகிறாரு, எந்த மாதிரி ஜெபத்தை அவர் விரும்புகிறாரு. நீங்கள் நினைக்கிறது போல நீங்களா அவங்கள வருத்தி கொள்றதெல்லாம் கர்த்தர் விரும்பலை. எல்லாம் சொல்லுங்க, அவங்கள நீங்களே வருத்தி கொள்றதெல்லாம் கர்த்தர் விரும்பலை. அல்லது நீங்கள் உங்கள் விருப்பத்தின்படி உங்கள் இச்சையின்படி நடக்கணும்னு ஜெபம் பண்ணுறதெல்லாம் கர்த்தர் விரும்பலை. மற்றவங்க அழியணும், மற்றவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடும், மற்ற குடும்பம் வீணாக போயிடணும், அதெல்லாம் அந்த ஜெபத்தில் அவர் கேட்கவே மாட்டேன்றாரு. அப்புறம் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, அவர் சொல்கிறார் 5ஆம் வசனத்தில், மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல ரட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ அப்படின்றாரு. எப்படி இருக்கிறீங்க? உபவாசம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னா பாருங்க, ஆத்துமாவை ஒடுக்குறாங்க, சாப்பிடாம கடந்து பட்டினியாக கடந்து. சில பேர்லாம் தாங்க உபவாசம் இருக்கிறத ஊருக்கே தெரியப்படுத்துறதுக்கு பிரயாசப்படுவாங்க. எப்படின்னா தாடிலாம் வச்சுட்டு இருப்பாங்க. என்ன பிரதர் தாடிலாம் வச்சுருக்கீங்க, என்ன விஷயம்? 40 நாளாக உபவாசமாக இருக்கிறேன் பாஸ்டர். இது யாருக்கு தெரிஞ்சால் போதுமானது? கர்த்தருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. ஊருக்கே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அநேகருடைய ஜெபம் என்னன்னா, அவங்க ஒரு ஜெப வீரருங்கிறத, அதிகமாய் ஜெபிக்கிற மனுஷங்கிறத மற்றவங்களுக்கு காட்டுறதுல பிரயாசப்படுறாங்களே ஒழிய அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும்னு அவங்க நினைக்கல. அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்றீங்க, உங்களை ஆத்மாவை ஒடுக்குறீங்க, தலை வணங்கி அப்படியே மெதுவாக. அப்போலாம் உபவாச நாட்களில் பார்த்தா மெதுவாக நடப்பாங்க. என்னன்னு கேட்டால், நான் சாப்பிடல, உபவாசமாக இருக்கிறேன், கஷ்டப்படுறேன், ஆண்டவர்கிட்ட என்னை வருத்தி கொள்கிறேன், அப்படியாவது என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவார்னு நான் இப்படிலாம் பிரயாசப்படுறேன்றாங்க. ரெட்டிலும் சாம்பலும். இப்போ ஒரு கூட்டம் வந்து கிளம்பி இருக்குது. கர்த்தரை எது அக்செப்டபிள் ப்ரேயர் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில் சாக்கை வந்து ஆடையாக தைச்சி போட்டுக்குவாங்க. இப்பயும் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கூட்டம் வந்து சாக்கில் ட்ரெஸ்ஸு தைச்சி போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க. என்னன்னா,
அப்படி ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பாருன்னு. அந்த நாட்களில் அறியாமையின் காலத்தில் அப்படி ஜெபம் பண்ணாங்க பாருங்கள். இந்த நாட்கள்லையும் கூட சில மக்கள் என்ன செய்கிறாங்க, சாக்கில் ட்ரெஸ்ஸை தைச்சி போட்டுக்குவோம், அது அரிக்கும் பாருங்க, நம்ம அரிக்கும் இல்லையா, அந்த அரிப்போடு அந்த கஷ்டத்தை வந்து தாங்கி ஓடுறாங்களாம். என்ன பிரயோஜனம் உண்டு? உன் ஜெபம் எதை நோக்கி தான் இருக்குது? மற்ற குடும்பம் அழியணும் ஆண்டவரே, அவன் விளங்கக்கூடாது ஆண்டவரே, அவன் கை கால் இழுத்துணும் ஆண்டவரே, இப்படி தான் ஜெபம் இருக்குது. நீ சாக்கு கொடுத்தாலும் கேட்க மாட்டாரு, சாம்பலில் உட்காந்து ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டாரு, தலைவணிங்க நடந்தாலும் ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டார். ஏன்னா உன் ஜெபம் உன் இச்சையின்படி இருக்கின்றாரு. இதெல்லாம் கர்த்தர் விரும்பலை. உன் சாக்கு போட்டு சாக்கு உடுத்தணும்னு விரும்பலை, சாம்பலில் உட்காரணும்னு விரும்பலை. உன் கஷ்டம்லாம் கர்த்தர் நீ சொல்லாததுக்கு முன்னாடி தெரியும் அவருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய கஷ்டம், நம்முடைய தேவை, நம்முடைய நெருக்கடி எல்லாம் நம்ம சொல்லி தான் அவருக்கு புரிய வைக்கணும் அவசியம் இல்லை. ட்ரெஸ்ஸு போடுவதன் மூலமாக தான் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அவசியம் இல்லை, ஆண்டுக்கு தெரியப்படுத்தணும் அவசியம் இல்லை. நான் நல்ல ட்ரெஸ்ஸே போட்டிருந்தா கூட என் உள்ளத்தில் ஒரு தேவை இருக்குமானால் அதை அறிந்திருக்கிற தேவன் அவர். ஆமென். மனுஷ முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தை பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஆசை விருப்பத்தை கர்த்தர் பார்க்குறாரு, எண்ணத்தை ஏக்கத்தை கர்த்தர் பார்க்குறாரு. இது நடக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம்ல, இப்படி ஒரு அற்புதம் நடக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம்ல, அதை கர்த்தர் பார்க்குறாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நிச்சயமாய் பார்க்கிறார். நீங்க ஏதோ ஒன்று வருத்துறதுனால தான் கர்த்தர் பார்ப்பார் நினைக்காதீங்க. கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு எதையாவது கையை காலை உடைச்சிட்டு அதை கர்த்தர் கேட்பார் நினைக்காதீங்க. உங்கள் தேவையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நீங்களாம் யாரா இருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கேட்டால் தான் கர்த்தருக்கு தருவன்லாம் அர்த்தம் இல்லை. அவர் சாதாரணமாகவே தர அன்புள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். கேட்காமலேயே கொடுக்குற அன்புள்ள தேவனாக இருக்கிறார். கேட்காமலே கொடுக்குற அன்புள்ள தேவன். கேட்டால் தான் கொடுப்பார்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ரூல்ஸையே உடைச்சிட்டு கேட்காத போதே சில பேருக்கு அற்புதம் செஞ்சுருக்கிறார். அப்படி வேதத்தில் நிறைய பேர் பார்க்க முடியும். 38 வருஷமாக வியாதியை கடந்த மனுஷன் ஒன்று ஜெபம் பண்ணல, ஆண்டவரே என்னை சுகமாக்குங்கன்னு கேட்கல, அவனை சுகமாக்கினார் கர்த்தர். ஏன்னா உள்ளத்தில் இருக்கிற ஏக்கத்தை கர்த்தர் பார்த்தாரு. அவன் போய் ஜெபம் பண்ணல, ஆண்டவரே என்னை சுகமாக்குங்கன்னு சொல்லி கேட்கல. நாயின் ஒரு விதவை தன்னுடைய மகனை பறி கொடுத்துட்டு இறந்துட்டான். அவனை பாடையில் சுமந்து கொண்டு போகிறாங்க. இவ பின்னாடி அழுதுகிட்டு போகிறா, பின்னாடி அந்த ஊரே பின்னாடி வருது. அவள் போய் ஜெபம் பண்ணல. அந்த வழி இயேசு வராரு. இயேசு கிறிஸ்துட்ட போயிட்டு விழுந்து புரண்டு, ஆண்டவரே என் மகன் இறந்துட்டான்னு சொல்லி எதையுமே அவள் செய்யலை. ஆனால் இயேசு அவளுடைய கண்ணீரை கண்டு அந்த வாலிபனை, செத்து போன வாலிபனை உயிரோடு கூட எழுப்பி அதே இடத்துல அவளுடைய கண்ணீரை துடைத்தார். அவள் கேட்டாளா, ஆண்டவரே என் மகனை சுகமாக்கிதாங்கன்னு கேட்டாளா? கேட்கல. ஆனால் கர்த்தர் அவளுக்காய் செய்தார்னா என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? அவர் முகத்தை பார்க்கல, மனுஷனுடைய இருதயத்தை பார்க்குறாரு. ஆமென். நீங்கள் அவர் சமூகத்துக்கு வந்தாலே போதுமானது, அவர்கிட்ட போய் உட்காந்துருந்தாலே போதுமானது. இப்போ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, ஒரு சொந்தக்காரர் வராரு, வந்து உட்காந்துருக்கிறார். என்னென்ன என்னைக்கு வராதானே, என்னைக்கு வந்து உட்காந்து என்ன விஷயம் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? எப்பயும் எங்கள் வீட்டுக்கு வந்தது இல்லை, இப்போ வந்து இப்படி சோகமாக உட்காந்து என்ன விஷயம் நீங்கள் சொல்லுவீங்க. ஒன்றும் இல்லைம்மா, இந்த ஒரு காரியம் இருக்குது, ஒரு தேவை இருக்குது, அதுக்கு தான் வந்தேன். அதுக்கேனா வந்து இப்படி சொல்ல வேண்டியதானே, ஃபோனில் சொல்ல வேண்டியதானே, அப்படி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அப்போ நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிறவர். சில சமயத்துலலாம் உங்களுடைய பிரச்சனை யார்கிட்டையும் சொல்ல முடியாது, உள்ளத்தில் வச்சு புழுங்கிட்டே இருப்பீங்க. அதையெல்லாம் கூட கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ உபவாசம் இவங்க என்ன செய்கிறாங்க? ரெட்டில் உட்கார்றாங்க, சாம்பலில் உட்கார்றாங்க, படுத்து கொள்றாங்க. இப்படிலாம் செய்யறதுனால கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு உகந்த உபவாசமா இருக்குமா அப்படின்றாரு. கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுகிறீங்களே, இதெல்லாம் அவருக்கு உகந்ததான்னு கேட்கிறாரு. 8ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அவர் சொல்றாரு, எது தெரியுமா எனக்கு உகந்த உபவாசம்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும்ன்றாரு. ஆமென் சொல்லலாமா? எல்லாம் சொல்லுங்க, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும். ஒருத்தனை அக்கிரமமாக ஒருத்தன் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க, அதை அவிழ்க்கணும். சாத்தான் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அக்கிரமமாக வாழ வேண்டிய ஜனத்தை பூரா கட்டி போட்டு வச்சிருக்கிறான். கையில் பிரச்சனை, காலில் பிரச்சனை, நடக்க முடியலை, கையால் செய்ய முடியலை, கண்ணில் பிரச்சனை, பார்க்க முடியலை, வாழ்க்கையில் முன்னேற முடியலை. இதெல்லாம் பிசாசினுடைய கட்டுகள். 18 வருஷமாக ஒரு அம்மா இருந்தாங்க பாரு. 18 வருஷம் அவங்க கூனியாகவே வாழ்ந்துருக்கிறாங்க. 18 வருஷம் சிந்திச்சு பாருங்கள். அவங்க வந்து என்ன தெரியலன்னா, இந்த கூன் விழுந்த அந்த நிலைமை என்பது சாத்தானுடைய கட்டுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. இல்லைன்னா என்னைக்கே ஜெபம் பண்ணிருப்பாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இது வந்து இயற்கையாய் வயோதிகம் வரும்பொழுது உண்டாகிற வியாதி நினச்சிட்டாங்க அவங்க. அதனால் 18 வருஷமாக
அந்த கூன் விழுந்த நிலைமையிலேயே வாழ்ந்திருக்கிறாங்க. 18 வருஷம் கழித்து ஆண்டவர் இயேசு அந்த தேவாலயத்துக்கு போறாரு. அந்த அம்மா அந்த கூன் விழுந்த நிலைமையில் அந்த தேவாலயத்தில் வந்து தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்க அந்த தாயாரை பார்த்து அந்த இடத்துல ஆண்டவர் அந்த தாயார் விடுவிக்கிறார். அந்த அந்த கூன் விழுந்த நிலைமையிலிருந்து விடுவிக்கிறார். விடுவித்த உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டாக்க பாருங்க, எல்லாரும் அவர்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்க வராங்க, எப்படி நீங்கள் விடுவிக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்க வராங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, 18 வருஷமாக சாத்தான் இவளை கட்டி வைத்திருக்கிறான், இவளை விடுவிக்க வேண்டாமா என்று சொல்லுகிறார். 18 வருஷமாக சாத்தான் இவளை கட்டி வைத்திருக்கிறான். சில பேரை பார்த்தீங்கன்னா வியாதியில் பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். அவங்க வாழ்க்கையை முடக்குவதற்கு பிரயாசப்படுறான். 18 வருஷமாக கட்டி வைத்திருந்தான். அவங்க அதுக்காக ஜெபம் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன நினச்சிருப்பாங்க, வயசான வர்றது தானே, பலவீனெல்லாம் வயதான வர்றது தானே, இப்படியே வாழ்ந்துட்டாங்க 18 வருஷமாக. 18 வருஷம் கழித்து ஆண்டவர் அதை கண்டுபிடிச்சார், இது சாத்தானுடைய கட்டு. ஆமேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிஸ்னஸில் வளர முடியாதபடி கட்டு இருக்கும். அவங்க எப்படியாவது வளரணும்னு நினைப்பாங்க, அந்த கட்டு அவங்கள விடாது. வாழணும்னு நினைப்பாங்க, அந்த கட்டு விடாது. அந்த கட்டை பூரா கர்த்தர் ஒரே நிமிஷத்தில் அறுத்து போடுவார். ஆமேன். அப்போ அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது தான் உபவாசம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு கட்டப்பட்ட நிலைமையில் ஜனங்க உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். பிசாசினுடைய பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். மாந்திரிக பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். நடக்க முடியாத நடக்க வைக்க வேண்டும். இதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். ஆமேன் சொல்லலாமா? ரமேஷ் பிரதர் இருக்கிறாருன்னா எத்தனை நாட்கள் நடக்க முடியாமல் நவுந்துட்டு இருந்தார். அவர் வீட்டுக்கு போய் பார்க்கும்பொழுது ஒரு ட்ரௌசரை மாற்றிருந்தார், நவுந்து தான் வந்தார். ஆனால் இன்னைக்கு அந்த மனுஷனை கர்த்தர் அக்கிரமத்தின் கட்டுகளை கர்த்தர் அறுத்து போட்டிருக்கிறார். ஆமேன். கைகளை கர்த்தர் நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையோ அல்லது ஒரு மனுஷனோ, எந்த மனுஷனும் உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனும் கூட வியாதியினால் கட்டப்பட்டிருப்பதை கர்த்தர் ஒரு நாள் விரும்புவதே கிடையாது. ஆமேன் சொல்லலாமா? சாபத்தினால் கட்டப்பட்டிருப்பதை கர்த்தர் விரும்புவதே கிடையாது. வறுமையில் கட்டப்பட்டிருப்பதை கர்த்தர் விரும்புவதே கிடையாது. ஆனால் பிசாசு நினைச்சாரானா ஒன்று சாபத்தில் வியாதியில் வறுமையில் கட்டி வைத்திருக்கிறான், அதையெல்லாம் அறுக்கிறது தான் அவருக்கு பிடித்தமான காரியம். அதை செய்யணுன்றார் ஆண்டவர், அதை செய்யணுன்றார். அடுத்து என்ன சொல்றார்? நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும். நுகத்தடியை வந்து தோளில் வைத்து அவங்க நடக்க முடியாதபடி பிசாசு அழுத்தி வைத்திருக்கிறான். அதெல்லாம் பாருங்க நெகிழ வேண்டும், அதெல்லாம் லூசாக்க அவுத்து விட வேண்டும்ன்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குவது. ஆமேன். கடன் பிரச்சனையினால, வியாதியினால, வறுமையினால நெருக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை பாருங்க விடுதலையாக்குவது தான் அவருக்கு சிறந்த ஒரு காரியம். நீங்கள் உபவாசம் இருப்பதை விட எது பவர்ஃபுல்லான காரியம்னு கேட்டிங்கன்னா இதுதான் அப்படின்றார். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறது, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குவது. அதோடு மட்டும் இல்லை, சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுவது. எல்லாம் சொல்லுங்க, சகல நுகத்தடியையும் உடைத்து போடுவது. உங்ககிட்ட அளவுக்கு அதிகமாக காசு இருக்குது, உங்களுடைய சகோதரன், கூட பிறந்த சகோதரன் ஒருத்தவன் வியாதியில் வறுமையில் கஷ்டத்தில் கிடக்கிறாரு, காசு பணம் இல்லாமல் தவிக்கிறாரு, உங்கள்கிட்ட பணத்தை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே இன்னும் என்ன ஆசீர்வதி, இன்னும் என்ன ஆசீர்வதின்னு ஜெபிக்கிறீங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அந்த ஜெபத்தோட எது பவர்ஃபுல் தெரியுமா? உன் சகோதரனுக்கு உதவி செய்து அவனை வறுமை என்ற நுகத்தடியிலிருந்து விடுதலையாக்குவது தான் கர்த்தருக்கு உகந்த உபவாசம். ஆமேன். அப்படி உன் சகோதரனை விடுவிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை கோடாகோடியாய் பெருக வைப்பார். நிறைய பேர் இந்த ரகசியம் தெரிய மாட்டேங்குது. என்ன ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணுறதுக்கு பதிலாக என் சகோதரன் ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நிறைய பேருக்கு சகோதரனை நேசிக்காம அவங்கள ஆசீர்வதின்னு ஜெபிக்கிறாங்க. சகோதரன் நேசிப்பதே கிடையாது. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? யார்கிட்ட அன்பு கூறணும் முதல்ல சொல்லுங்க? கண்ட சகோதரன், நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய சகோதரன்ட்ட அன்பு கூற வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. பாருங்க எப்படி அன்பு கூறுவது. அன்பு காட்டுதுன்னா நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்டியப்பான்னு விசாரிப்பது மட்டும் இல்லை, பசியாக கிடக்கும்போது ஆகாரத்தை கொடுத்து உதவுவது. ஆமேன். நீங்களாம் மற்ற உதவி செய்யணும். பாருங்கள், உங்கள்கிட்ட 2 ட்ரெஸ் இருந்தால் ஆண்டவர் சொல்ல 2 அங்கி இருந்தால் ஒரு அங்கியை
இன்னொருத்தரும் கொடுன்றாரு. நீங்களே வச்சுக்காதீங்க அப்படின்றாரு. 2 அங்கி வச்சிருக்கீங்களா, ஒரு அங்கியை கூட அப்படின்றாரு. 2 பொருள் வச்சுருந்தா கஷ்டப்படுற ஒரு நபருக்கு ஒன்று கொடுன்றாரு. சரி கொடுத்தா குறைஞ்சிருமே ஆண்டவரே, கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். ஆமென். யோசேப்பு நிமித்தம் அந்த போத்திபாருடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னா, நான் சொல்கிறேன், நீ மற்றொரு உதவி செய்வாய் என்று கர்த்தருக்கு தெரியுமானால் உன்னையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஏழைகளுக்கு உதவி செய்கிற சுபாவம் உனக்கு இருக்குமானால், கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவி செய்கிற சுபாவம் உனக்கு இருக்குமானால், கர்த்தர் உன் தேவையை சந்திப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். அதுக்கு அடுத்த வசனம் 7ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, படிங்க. 7ஆம் வசனத்தை படிங்க. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து. எப்படி கொடுக்கணும் சொல்லுங்க? பகிர்ந்து கொடுத்து. 4 இட்லி இருக்குது, இது 4 சாப்பிட்டாலும் எனக்கே பத்தாது. ஆனால் என் சகோதர பட்னியை கிடக்கும் பொழுது அதில் 2 இட்லி அவனுக்கு கொடுத்துட்டு 2 இட்லி நான் சாப்பிட்டேன்னு சொன்னால் அதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். அவனுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். அவனுடைய வாழ்க்கை தான் எப்படி மாறும்னு சொன்னாக்க, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறும். நீங்கன்னா கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை மாறுதல் மட்டும் பாருங்க. ஆமென். நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நான் சொல்றேன், கொடுக்கிற ஜனத்தை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். யாருக்கு கடன் கொடுக்குறீங்க? கர்த்தருக்கே கடன் கொடுக்குறீங்க. எப்பொழுது? ஏழைகளுக்கு இறங்கும் போது, ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொழுது. ஏழைகளுக்கு ஒரு சின்ன உதவியை கூட செய்யாம வெறுமனே உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணினாலும், தலைகீழ் நின்று ஜெபம் பண்ணினாலும், ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தாலும், ஆத்துமாவை வருத்தி கொண்டாலும் அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். எல்லாம் கிராமத்தில் சொல்லுவாங்க, ஊராம்புள்ளையை ஊட்டி வளர்த்து தாம்புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழியை தப்பாவே மக்கள் புரிந்திருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்து பாருங்க, உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். எனக்கு அன்பான ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு. அவர் இந்த விசுவாசத்தை பற்றி எங்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். ஜான் பால் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சென்னையில் இருந்தார். இப்போ வயதான நிலைமையில் இருக்கிறார். விசுவாசம்னா என்ன, எப்படி விசுவாசிப்பது அப்படிங்கிறத போதிக்க வந்தார். நான் பைபிளாலஜி படிச்சிருந்த நாட்களில் கன்னியாகுமரிக்கு வந்திருந்தார். ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய போதனையை நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அவருக்கு ஒரு பெரிய நன்மை வேணும்னு சொன்னாக்க கையில் இருக்கிறத கொஞ்சத்தை கொண்டு போய் கர்த்தருக்குன்னு கொடுத்துருவாராம். பெரிய நன்மை வேணும்னா இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு போய் கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டு வந்துருவாராம். ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் நான் விதைச்சிருக்கிறேன், என் கையில் இருந்த மொத்தத்தையும் விதைச்சிருக்கிறேன், நீங்க என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிப்பாராம். அதுக்கு உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று செஞ்சு காட்டினார். என்ன அப்படி எடுத்துக்காட்டுனா, இன்னைக்கு என் கையில் ஒன்று இருக்குதுன்னா அது நான் சம்பாதிச்சதுன்னு நான் சொல்ல முடியாது. கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தார் சம்பாதிப்பதற்கு, எனக்கு வாழ்நாட்கள் நீட்டித்து கொடுத்தார், என் முதலாளி கண்களை தயவு உண்டு பண்ணினார், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார், அதனால் என் கையில் பணம் வந்திருக்குது, நான் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். இதெல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் எனக்கு சுகம் என்ற பெயர்லையும், பலன் என்ற பெயர்லையும், முதலாளி கண்களை தயவு என்ற பெயர்லையும் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? இப்போ கர்த்தர் கொடுத்தது தான் இது. யார் கொடுத்தது? இன்னைக்கு இருக்கிற ஒரு 500 ரூபா கையில் கொண்டு வச்சு யார் கொடுத்தது? இது கர்த்தர் கொடுத்தது. 5000 வரைக்கும் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. இதை நான் என்ன செய்யணுமா, விதையாய் நினச்சி விதைக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்னு அவர் ஒரு பாடத்தை எங்களுக்கு எடுத்தார். அவர் எப்பொழுதுமே எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போகிற ஆள் இல்லை, இது எக்ஸ்பீரியன்ஸாக அனுபவத்தோடு கூடாத சொல்கிறவர் தான், செய்கிறவர் தான். அப்படி அநேகர் கொடுத்து வாழ்க்கையில் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர். அமெரிக்காவில் இந்த ஜெராக்ஸ் மிஷின் கண்டுபிடித்த அந்த கம்பெனியில் சீஃப் மேனேஜராக ஒர்க் பண்ணி ஒரு பெரிய அளவில் ஆசீர்வாதமாக இருந்து எத்தனையோ திருச்சபைகள் கட்டப்படுவதற்கு உதவி செய்த ஒரு மனுஷன் ஜான் பால் அப்படின்னு சொல்லிட்டு. கன்னியாகுமரிக்கு வந்திருந்த பொழுது நான் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களை போல ஒரு விசுவாச பிள்ளையாக ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு அந்த கூட்டத்தில் ஒரு 5000 பேர் வந்திருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு. இந்த கொடுப்பதை பற்றி அவர் பிரசங்கம் பண்ணுறார். கொடுப்பதை பற்றி, கொடுத்தா நம்முடைய வாழ்க்கை வளமாய் மாறும் என்பதை பிரசங்கம் பண்ணுறாரு. ஏழைகளுக்கும் கொடுக்கணும், கர்த்தருக்கும் கொடுக்கணும், இதை பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணிட்டு என்ன செஞ்சாருன்னா, பண்ணிகிட்டே இருந்தவர் அவர் பாட்டு இறங்கி கீழே வந்தார், மேடையை விட்டு இறங்கி கீழே வந்தார்.
கோட் ஷூட் போட்டிருந்தாரு. இந்த பக்கம் கையை விட்டு அப்படியே பணத்தை அள்ளினாரு. எல்லாம் 500 ரூபா தாள் அள்ளினாரு. அப்படியே வீசி எறிஞ்சார் மக்கள் மத்தியில். இன்னும் கொஞ்சம் தூரம் போனார். இந்த பக்கம் கையை விட்டார். இங்கே இருந்து பணத்தை அள்ளினார். இந்த பக்கம் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அப்படி வீசி எறிந்தார். இப்படியே அள்ளி அள்ளி வீசிட்டே போறாரு பணத்தை. என் பக்கத்தில் வந்த ஒருத்தர் அப்படியே அந்த 500 நோட்டு வந்துச்சு, அவர் கையில் மாட்டிக்கிச்சு. எஸ்அப்பா கொடுத்தீங்களா, நன்றி அப்பான்னு அப்படியே முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே பணத்தை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிருக்கிறார். ஆளுக்கு நிறைய பேர் கையில் 500 நோட்டு கிடச்சிது. எல்லாரும் வாங்கி எடுத்துக்கிட்டு அப்படியே என்ன செய்கிறாங்க, பரவாயில்ல இந்த மீட்டிங் வந்து நல்லதாக போச்சு, கர்த்தர் வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறார்கள், இல்லையே பாஸ்டருடைய மனசை திறந்து ஆசீர்வதிச்சிட்டாரு, அதனால் நிறைய பணம் வந்து விழுதுன்னு எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஆளுக்கு 500 ரூபான்னு எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் அப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்படியே அள்ளி அள்ளி விதைச்சிட்டு அப்படியே மேலே மேடைக்கு போயிட்டு சொன்னார், இதெல்லாம் கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்குற, இதெல்லாம் உங்கள் காசு தான், இப்போது யாரும் உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் உங்கள் காசு தான். இந்த காசை கர்த்தருக்காய் விதைப்பதற்கு எத்தனை பேருக்கு மனசு இருக்குன்னு கேட்டார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்களாம் உழைச்சி சம்பாதிக்கல, இதெல்லாம் உங்களுக்கு இலவசமா கிடைச்சது, எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. இந்த காசை எத்தனை பேருக்கு கர்த்தருக்குன்னு கொடுக்க மனசு வரும்? இப்போ கொண்டு வந்து உண்டியல்ல போடுங்க அப்படின்னாரு. எஸ்அப்பா அந்த 500 ரூபா கொடுத்து நன்றி ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணார்ல, நான் பார்த்துட்டே இருந்து எழுந்து போகவே இல்லை அவர். இப்போ சொன்னார், கொஞ்சம் பேர் தான் போட்டிங்க, அநேகர் போடலை, இதனால தான் உங்கள் வாழ்க்கை வறுமையில் இருக்குது அப்படின்னாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்க வறுமை ஏன் மாறல தெரியுமா? இலவசமாய் கிடைத்ததை கூட நீங்கள் கொடுக்க மனம் இல்லாதவர்கள் உழைச்சதை கொடுப்பீங்களா? இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லித்தராரு, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணுன்றாரு. உங்கள் வீட்டுக்கு யாராவது பசின்னு வந்தால் அவங்கள அப்படி வெறுமை அனுப்பக்கூடாது. வீட்டில் நல்ல சாப்பாடு இருந்ததுன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல வயிறார சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். அல்லது இருக்கிறத பகிர்ந்து அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் பசின்னு வந்தவங்கள வெறுமையை அனுப்பக்கூடாதுன்ற, அதுதான் கர்த்தருக்கு பிடித்த காரியம். தேவ பிள்ளைங்க அப்படி இருக்கணும் பாருங்க. ஏழைகளுக்கு உதவி செய்து பாருங்க, உங்க வாழ்க்கை வளமாய் மாறும். நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீர்கள், வற்றாத நீரூற்றை போல இருப்பீர்கள். கர்த்தர் நித்தமும் நடத்துவார். இன்னைக்கு நான் செலவு செஞ்சுட்டேனே, இன்னைக்கு நான் கொடுத்துட்டேனே, நாளைக்கு கர்த்தர் எப்படி நடத்துவார்னு கவலைப்படாது. நாளைக்கு கர்த்தருடைய அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்கிறதை காண்பீர்கள். இன்னைக்கு கொடுத்தாதானே நாளைக்கு சுரக்கும். இறைக்கிற கிணறு தானே சுரக்கும், இறைக்காத கிணறு சுரக்குமா? இறைக்கணும். இறைக்கிறத நிறுத்திட்டா சுரக்கிறது நின்றுடும். நீங்கள் டெய்லி இறைச்சிட்டே இருப்பீங்கன்னா அந்த ஊற்றுக்கண் திறந்துக்கிட்டே இருக்கும். அது அடைச்சிருந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்து 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 பிறகு அந்த ஊற்றுக்கண் பெரிதாய் மாறி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இறைக்கிறது நிறுத்திட்டேன்னா ஊற்றுக்கண்ணில் மண்ணெல்லாம் அடைஞ்சி அதில் பாசி பிடிச்சி அந்த ஊற்றுக்கண் மறுபடி சுரக்காத கிணறா மாறிடும். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான வழியை நான் சொல்லுகிறேன். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. பசியாக இருக்கிறவங்களை பார்த்து ஆகாரம் கொடுங்க. அப்படி யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையை பாருங்க, வாழ்க்கை வளமாக இருக்கும். யாரெல்லாம் உதவி செய்கிறாங்க அவங்க வாழ்க்கையை பாருங்க, நல்லா இருப்பாங்க. அவங்க ஒரு பைத்தியக்காரங்க நிறைய பேர் கொடுக்குறாங்க, அதனால அவங்க வாழ்க்கையில் நஷ்டம் வந்துச்சு சொல்ல மாட்டாங்க. கொடுக்கிறவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இது வரலாறு. ஆமேன். கொடுத்தா குறையும்னு நினைச்சா உன் வாழ்க்கையில் நிறைவே வராது. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும். யாருங்க துரத்துண்ட சிறுமையானவர்கள்? இன்னைக்கு அநேகர் துரத்தி அடிக்கப்படுறாங்க. கடன் பிரச்சனையினால, பண நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, வீடு இல்லை, வசதி இல்லைன்னு துரத்தி அடிக்கப்படுறாங்க. அவங்கள நம்ம வீட்டில் வரும்போது, அக்கா ஒரு 5 நாள் வீட்டில் தங்கிட்டோமாக்கா, தாராளமாக தங்கிக்கப்பா. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்த கொடுக்கணுமே தவிர கொண்டு நடு வீட்டில் படுக்க வச்சு பீரோ பக்கத்தில் படுக்க வச்சு காசு திருட்டு போகிறது காரணமாகிடக்கூடாது. அதுலேயும் கவனமாக இருக்கணும். அவங்க திருடனான்னு பார்க்கணும். முதல்ல உண்மையை துரத்துண்டவர்களான்னு பார்க்கணும். இல்லை பாஸ்டர் சொன்னார் அதனால் நான் கொண்டு போய் நடு வீட்டில் படுக்க வச்சேன், பீரோ பக்கத்தில் படுக்க வச்சேன், காலையிலேருந்து பார்த்தா நகையெல்லாம் காணும், அப்படிப்பட்ட ஆளை உள்ள சேர்க்கக்கூடாது.
அவங்க உண்மையாக துரத்துண்டவர்கள். அவங்க பக்கத்து வீட்டில் பாருங்கள், கஷ்டப்படுற நபர்கள்லாம் பாருங்கள். துரத்துண்டவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும். ஆமேன். வஸ்திரம் இல்லைன்னு தெரியுது. ஒரு ஆளை பார்த்துட்டே வரீங்க, இப்போ அவங்க பக்கத்து வீட்டில் பார்க்குறீங்க, அல்லது சபைக்கு வருகிற நபரை பார்க்குறீங்க, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறான்னு பார்க்குறீங்க, இல்லை 2-3 வாரமாக தொடர்ந்து பார்க்குறேன் ஒரே மாதிரி புடவை தான் கட்டிட்டு வருதுன்னு பார்க்குறீங்க. உங்கள் வீட்டில் 4-5 புடவை, 50 புடவை, 100 புடவை சும்மா கிடக்குது, எடுத்துகிட்டு வந்து கொடுத்து கட்டிக்கிங்கன்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களை நாளை தினத்தில் நடத்துவார். ஆமேன். இன்றைக்கு இருக்கிறத எடுத்து மற்றவங்க கொடுக்கும் பொழுது நாளை தினத்தில் என்ன செய்யறது? நாளைக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நித்தமும் நடத்துவார். விசுவாசிக்கிற ஆமேன்னு சொல்லு. நித்தமும் நடத்துவார். உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். நீ மற்றவங்களை திருப்தி ஆக்கினால் கர்த்தர் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். அதோட அர்த்தம் அதுதான். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வாக்குத்தத்தம் வருது. நீங்க படிச்சு பாருங்க. நீங்க மற்றவங்க பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்காம என்னை மட்டும் திருப்தி ஆக்குங்க, என்னை மட்டும் திருப்தி ஆக்கணும் ஜெபம் பண்ணினா எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் வைப்பாரு. உன் பக்கத்தில் ஒருத்தன் பசியாக கிடந்தான், ஒன்றை இருக்கிறத கொடுத்துருந்தா நான் உன்னை ஆசீர்வதிச்சிருப்பேன்னு கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பரந்த மனமுள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் பரந்த மனமுள்ளவர்களாக உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் குறுகிய மனமுள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருவது நிச்சயமற்ற ஒரு காரியம். பரந்த மனசு என்ன தெரியுமா? எப்பொழுதுமே நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே நான் ஏழைகளுக்கு உதவி செய்யணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகள் உதவி செய்யணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே திருச்சபை கட்டப்பட்ட உதவி செய்யணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே நான் ஊழியத்தை தாங்கணும், ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணினா உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். ஆசீர்வதித்த பிறகு அதெல்லாம் செய்யணும். கர்த்தர்கிட்ட நிறைய வாங்கிக்கிட்டு இல்லை எனக்கு தான் கொடுத்துருக்காரு யாருக்கும் செய்ய மாட்டேன்னு முடக்கி வச்சுக்கூடாது. ஆசீர்வதிச்சா கர்த்தருக்குன்னு செய்யணும், ஏழைகளுக்குன்னு செய்யணும். அர்த்த கை கூட சுண்ணாம்பு திராதால் அரைப்பண்ணாக்க கர்த்தர் உன் வாழ்க்கை ஆசீர்வதிப்பது கூடாத காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ என்ன செய்யணும்? பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும். எல்லாம் சொல்லுங்க, மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? கூட பிறந்த மாம்சமானவன்னா கூட பிறந்தவர்களுக்கு ஒழிக்காமல் இருக்கிறதும். அதாவது ஒரு ஆகாரம் இருக்குது, என் கூட பிறந்தவன் வந்து பட்டினி கிடக்கிறான், அவனை விட்டுட்டு நான் மட்டும் ஒழிச்சு சாப்பிடக்கூடாது, அல்லது அவன் வந்து கடன் கேட்கும் போது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. உனக்கும் நிறைய தேவை இருக்குது தான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெறுமையாக இரு நான் சொல்லலை. ஒன்னால் இயன்றதை கொடுக்க தெரிந்திருக்கணும். ஆமீன் சொல்லலாமா? மொத்தத்தையும் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, இயன்றதையாவது கொடுக்கணும். இயன்றதையாவது. இப்போ முழுவதுமாக நல்லா புரியுதா உங்களுக்கு? யாரை கர்த்தர் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆசீர்வதிப்பார்னா, யார் ஒருத்தவங்க மற்றவர்கள் கொடுக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். யார் ஒருத்தவங்க மற்றவங்க மேலே கரிசனையாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என் பொண்ணுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். என் பொண்ணுக்கு நான் சொல்லி ஒரு நாள் சமீபத்தில் கூட பொங்கல் டைமில் போகும்போது சொன்னேன், நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கணும்ப்பா, நீ கொடுத்து பாரு, நீ நல்லா இருப்ப அப்படின்னு நான் சொன்னேன். உன் வாழ்க்கையில் நல்லா சம்பாரிச்சு நிறைய பேருக்கு உதவி செய்ய அப்படின்னு. ஏழைகளை பார்த்தா கொடு, நிறைய கொடு. நீ ஒரு நாளும் வெறுமையாக இருக்க மாட்டேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்காத கண்களால் பாப்பு அப்படின்னு நான் சொன்னேன். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நீ செய்வாயானால் 8ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, 8ஆம் வசனத்தை படிங்க. அப்படி நீ செய்வாயானால் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. எப்படி எழும்புமா சொல்லுங்க? விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். எப்பொழுது இதெல்லாம் செய்தா? வெறுமனே ஜெபம் உபவாசம், நான் வருத்திக்கிறேன் கத்துறேன், இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய. உங்ககிட்ட இருக்குதுல்ல, அதை ஏழைகளுக்கு கொடுத்துப்பாரு. அக்கிரம கட்டுகள் எல்லாம் அறுத்துப்பாரு. சில பேர் கடன் என்ற நுகத்தடியில் சுமந்துட்டு தவிக்கிறாங்களா, அவங்களுக்கு உதவி செய்து பாரு. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து பாரு, வஸ்திரம் இல்லாத வஸ்திரத்தை கொடுத்து பாரு. அப்படி செய்தா உன் வெளிச்சம் விடியற் கால வெளுப்பை போல உனக்கு எழும்பும். ஆமேன். எழும்பி உன் நீதி உனக்கு முன்னால செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால காக்கும். ஆமேன்.
கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால காக்கும். உன் நீதி முன்னாடி போகும், கர்த்தருடைய மகிமை பின்னால காக்கும். அவர் சொல்றாரு, அதுக்கப்புறம் தான் சொல்றாரு பின்னால காக்கும். 9ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய். எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது நீனு. எப்பொழுது ஜெபம் கேட்கப்படுது? நிறைய உதவி செஞ்சுட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு இன்னும் கொடுங்க ஆண்டவர், நிறைய உதவி செய்யணும் ஏசப்பா, என்கிட்ட இருந்ததெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு இல்லை ஆண்டவர், இருந்தால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் சகோதரன் கஷ்டப்படுறாரு, என் கூட பிறந்த கஷ்டப்படுறாங்க, என் பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க பசியாக இருக்கிறாங்க, வஸ்திரம் இல்லாத திரியிறாங்க, கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுப்பதற்கு என்கிட்ட இல்லை ஆண்டவரே, இருந்ததெல்லாம் கொடுத்துட்டேன், நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு அப்போ நீ கேட்டா, அப்போ நீ ஜெபம் பண்ணினா, அவர் சொல்கிறாரு அப்பொழுது நீ கூப்பிடுவா. எப்பொழுது? இதெல்லாம் செஞ்சுட்டு கூப்பிடுன்றாரு, அப்புறம் ஜெபம் பண்ணுன்றாரு. ஜெபத்தை எப்பொழுது பண்ணுன்றாரு? அர்த்த கை கூட சுண்ணாம்பு தராமல் உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்லலை, அநேகர் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. நானே ரொம்ப கஷ்டம் தான் பாஸ்டர் படுறேன், இன்னைக்கு காலில் கூட 10 ரூபா கடன் வாங்கிட்டு தான் பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்தேன், என்ன போய் கொடுக்க சொல்றீங்களா பாஸ்டர்? இருக்கிறதுல உன்னை கடன் வாங்கிலாம் கொடுக்க சொல்லலை, இருக்கிறதுலையாவது கொடு. 10 ரூபா 2 ரூபா இருக்கா, 1 ரூபாய கொடு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற விஷயம்? அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பதே உதவி செய்கிற மார்க்கம். கிறிஸ்தவம் என்பது மற்றவர்களை தாங்குகிற மார்க்கம். அதனால தான் இந்திய தேசத்தில் கிறிஸ்தவர்கள் என்ன செய்தாங்கன்னா, இந்திய தேசத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். நல்ல வீடை கட்டி கொடுத்தாங்க, அங்கே அவங்க சொத்தை பூரா விற்றுட்டு இங்கே இந்தியாவில் இருக்க ஏழைகளுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் பாடுபடுறவங்களுக்கும் உதவி செய்தார்கள். வீடுகளை கட்டி கொடுத்தாங்க, நல்ல உணவு கொடுத்தாங்க. காரணம் மதமாற்றம் இல்லை, மக்களை நேசித்ததுனால. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. மக்களை நேசித்தாங்க, ஊழியக்காரர்கள் மக்களை நேசித்தார்கள். ஐயோ இந்த ஜனங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே, ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு தன் நிலத்தையும் வீட்டையும் விற்று கொண்டு ஏழைகளுக்கு தானமாய் கொடுத்தார்கள். இங்கே எத்தனை அணைக்கட்டெல்லாம் கிறிஸ்தவன் தான் கட்டினாங்க, எத்தனை ரோடெல்லாம் கிறிஸ்தவன் தான் போட்டாங்க, மருத்துவமனைகளை கிறிஸ்தவன் தான் கட்டினாங்க. காரணம் ஏன் மருத்துவமனை கட்டணும்? வரலாறுலாம் எடுத்து பாருங்க. வேலூரில் ஒரு பெரிய கிறிஸ்தவ ஆஸ்பத்திரி இருக்குதே, ஏன் கட்டினாங்க? அந்த வரலாறு எடுத்து பாருங்க. அவங்க ஏழைகளை பார்க்கும்பொழுது ஏழைகளுக்கு நல்ல மருத்துவ வசதி இல்லை, தன் நிலத்தையும் சொத்தையும் வித்துட்டு இந்தியாவில் மருத்துவமனை கட்டி இலவசமாக ஏழைகளுக்கு சிகிச்சை வழங்கினாங்க. மக்களை நேசித்தார்கள். கிறிஸ்தவ மார்க்கங்கிறது மக்களுக்கு உதவி செய்கிற மார்க்கம். நமக்குள்ள அந்த ஒரு எண்ணம் வரணும், அந்த மைண்ட் செட் வரணும். ஏழைகளுக்கு உதவி செய்யணுன்ற அந்த மைண்ட் செட் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். உங்களெல்லாம் வந்திருக்குதா? எத்தனை பேருக்கு வந்திருக்குது? இல்லைன்னா கூட இருக்கிறத கொடுங்க. உங்களை விட கஷ்டப்படுற நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க, இருக்கிறாங்களா இல்லையா? உங்களை விட கஷ்டப்படுற நாட்டில் இருக்காங்களா இல்லையா? அப்படி செய்வாயானால் கர்த்தர் சொல்றாரு 9ஆம் வசனத்தில், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். சொல்லுங்க, அப்பொழுது கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். முன்னாடி சொன்னல, என்ன சொன்னீங்க? நான் உபவாசம் பண்ணும்போது என் நோக்கல, எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்பொழுது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன, அதை கண்டுக்காம போறது என்ன, அப்படிலாம் கர்த்தர் முறையிட்டீங்கல்ல, இதெல்லாம் செய்துட்டு ஜெபம் பண்ணு, அப்பொழுது உனக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் அப்படின்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் சகோதரரான இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் திருப்பிக் கொள், 25ஆம் அதிகாரம் எடுத்துங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 25வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாமா? மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 25வது அதிகாரம் எடுத்துக்கொண்டு நாம் வாசிக்கலாம். ஆண்டவர் என்ன செய்றாருனாக்க, கடைசி நாட்களில் ஜனங்கள் எல்லாம் கூட்டி சேர்க்கிறாரு. 31வது வசனத்தை படிக்கலாம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது, எப்பொழுது இயேசு கிறிஸ்து பூமிக்கு என்ன செய்வாரு? வரப்போகிறார். மறுபடியும் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரப்போகிறார். எப்படி வருவாராம்? வரும்பொழுது எப்படி வருவார்னா, மகிமை பொருந்தினவராய் வருவார். மகிமை பொருந்தினவராய் வருவார். பாருங்க, வரும்பொழுது
பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்திலும் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். சகல ஜனங்கள், உலகம் முழுவதும் இருக்க ஜனங்கள் அவருக்கு முன்னாடி சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து, எப்படி பிரிக்கிறாரா? செம்மறியாட பூரா அந்த பக்கம், வெள்ளாட பூரா அந்த பக்கமாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து என்ன செய்வாராம்? செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இந்த பக்கம் செம்மறியாடு, இந்த பக்கம் இது என் வலது கை, இந்த பக்கம் பூரா செம்மறியாடு, இந்த பக்கம் பூரா வெள்ளாடுகளை நிறுத்துவார். அதாவது மேய்ப்பன் எப்படி வெள்ளாடுகள் இந்த செம்மறியாடு அந்த பக்கம் வெள்ளாடு அந்த பக்கம் நிறுத்துறது போல ஜனங்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? இந்த பக்கமும் இந்த பக்கம் நிறுத்துவார். அதாவது வெள்ளாடு போன்ற சுபாவம் உள்ளவர்கள், செம்மறியாடு போன்ற சுபாவம் உள்ளவர்கள் ரெண்டா நிறுத்துவாராம். அப்படி நிறுத்தும் பொழுது வெவ்வேறாக அவர்களை பிரித்து நிறுத்துவார். 34 வசனத்தை படிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, இவங்க யாரு? செம்மறியாடு போன்றவர்கள். வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, ஜனங்கள் நிற்கிறாங்க, அந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாருனாக்க, பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. என்ன சொல்றாரு? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து சொல்றாராம் இயேசு கிறிஸ்து. என்ன சொல்லுவார்னா, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானதிலிருந்தே உங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்படி சொல்வாராம். அதோடு மட்டும் நிக்கல அவரு. 35 வசனத்தை படிக்கிறோம். பசியாயிருந்தேன், எனக்கு என்ன செஞ்சீங்க? போஜனம் கொடுத்தீர்கள். இப்ப யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? போஜனம் கொடுத்தீங்க. அப்புறம் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். யாரை பார்த்து சொல்லுவாராம்? இந்த வலது பக்கமாக நிற்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுவாராம், நான் பசியாக இருந்தேன், சாப்பாடு கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்த வஸ்திரம் கொடுத்தீங்க. காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீங்க. வியாதியஸ்தராக இருந்த என்னை வந்து விசாரிக்க வந்தீங்க. அப்படி சொல்லுவாராம். அப்படி சொல்லும் பொழுது இவங்களுக்கே ஒரு குழப்பம் வந்துடுது. என்ன குழப்பம்னு சொன்னாக்க, அப்பொழுது இந்த பக்கம் வலது பக்கமாக நிற்கிற நீதிமான்கள், செம்மறியாடு போன்றவர்கள் என்ன செய்வாங்களாம்? அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்போது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது தாகம் உள்ளவராக கண்டு உமக்கு தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராக கண்டு காவலில் இருக்கிறவராக கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். ஏன்னா இவங்களுக்கே தெரியல. இவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், சாப்பாடு கொடுத்தீங்க, வஸ்திரம் இருந்தால் வஸ்திரம் கொடுத்தீங்க, காவலர் இருந்தால் பார்க்க வந்தீங்க, வியாதியா இருந்தால் விசாரிக்க வந்தீங்கன்றாரு. இவங்களுக்கு குழப்பம் வந்து போச்சு. எப்போ நீங்க அப்படி இருந்தீங்க, உங்களுக்கு உதவி செஞ்சோன்றாங்க அவங்க. அதுக்கு ராஜா இயேசு என்ன சொல்லுவாரா? பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். எவ்வளவு அற்புதமான விஷயம். அவர் சொல்றார், என் சகோதரரான இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ. இப்ப புரியுதா உங்களுக்கு? கடவுளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னா யாருக்கு செய்யணுமா? சகோதரரான மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ. இப்ப புரியுதா? நிறைய பேர் நினைச்சுவான, காணிக்க தரும்போது நான் கர்த்தருக்கு கொடுப்பேன், ஏழைக்கு தர மாட்டேன். சில பேர் நினைப்பான, கர்த்தருக்கு தான் கொடுப்பேன், பாஸ்டருக்கு தர மாட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருனாக்க, இந்த சிறியர்கள் யாரை காட்டுறாருன்னா ஊழியக்காரங்களை காட்டுறாரு, அவருடைய பிள்ளைகளை காட்டுறாரு. அல்லேலூயா. இந்த இடத்துல கூடியிருக்க ஜனத்தை காட்டுறாரு. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு தான் செஞ்சீங்கன்றாரு.
கடவுளுக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? இந்த சிறிய சகோதரருக்கு எதையாவது செய்யுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற விஷயம்? கடவுளுக்கு எதையாவது செய்யணும்னா சிறியவராகிய இவர்களுக்கு எதையாவது செய்யுங்க. அது ஊழியக்காரங்களுக்கு எதை செய்தாலும் அது கர்த்தருக்கு தான் செய்ததாக கருதப்படும். அது எனக்கே செய்தீர்கள் என்றார். எனக்கே செய்தீர்கள். இப்போ இடது பக்கத்தில் நிற்கிற மக்களை பார்க்குறாரு. இப்போ வலது பக்கத்தில் பார்த்தாரு. அவங்கள பார்த்து சொன்ன, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன், எதனால் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன் அப்படின்னா, நான் பசியாக இருந்தபோது சாப்பாடு கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுத்தீங்க, காவலதை பார்க்க வந்தீங்கன்றாரு. இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னா, அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், 40 வசனத்தில். அதுக்கு ராஜா பிரதியுத்தரமாக 43வது வசனத்தை படிங்க. இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டும் பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே. இவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? இவங்க யார்? இவங்களா சபிக்கப்பட்டவங்கன்றார். யாரு? ஏழைகளுக்கு உதவி செய்யாதவர்கள். யாரா? நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்க விரும்புறீங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட லிஸ்ட்ல நான் இருக்கணும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட லிஸ்ட்ல இருக்கணும், சபிக்கப்பட்ட லிஸ்ட்ல நான் இருக்கக்கூடாது. இந்த பக்கத்தில் இருக்க பார்த்து ஆண்டவர் ராஜா சொல்றாரு, சபிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காகவும் பிசாசுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினி அந்த நரகத்தில் போய் விழுங்கன்றாரு. அதாவது நல்லா கவனிங்க, நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, உதவி செய்யறது இல்லை. ஜெபம் பண்ணா பரலோகம் போல நினைக்கிறாங்க. பிதாவின் சித்தம் ஜெபம் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க. பிதாவின் சித்தம் ஜெபம் பண்றது மட்டும் இல்ல, பிதாவின் சித்தம் ஏழைகளுக்கு உதவி செய்வது. ஆண்டவர் சொல்றாருல்ல, என் பிதாவின் சித்தப்படி செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுறவர்கள் அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்லுவாராம், அவங்கள அறிய அப்படின்னு பாரான். அல்லேலூயா. நிறைய பேர் சித்தம் செய்யாம என்ன செய்யறாங்க? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றாங்க, கூப்பிடுறாங்க, அவரை நோக்கி நிறைய ஜெபிக்கிறாங்க, நினைக்கிறாங்க அவங்க நிறைய ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி ஜெபம் பண்ணணும்? வெறும் சத்தம் மட்டும் போட்டால் போதாது. கர்த்தருக்கு சித்தமானது என்ன, கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை அறிந்து ஜெபிக்கணும். ஆமென். கடைசி நாட்களில் அநேகர் என்னை நோக்கி நினைச்சுவாங்க. எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை படிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். என்ன சொல்லுங்க? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பிதாவினுடைய சித்தம் எது? பிதாவின் சித்தம் எது? என் சகோதரரான இந்த சிறிய ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ, அப்போ சிறியவர்களுக்கு உதவி செய்யணுங்கிறது பிதாவின் சித்தமா இல்லையா? வெறுமனே ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருக்க கூடாது, உதவி செய்யணும். இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் ஏசாயா தீர்க்கதரிசி காலத்திலையும் சொல்றாரு. நீங்க ரட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்றது முக்கியம் இல்ல, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது தான் முக்கியம். புதிய ஏற்பாட்டிலையும் அதே தான் சொல்றாரு. நீ கர்த்தாவே கர்த்தாவேன்னு ஜெபம் பண்ண மட்டும் பரலோகத்துக்கு போயிடலாம் நினைச்சிடாத, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம் நினைக்காத. பிதாவினுடைய சித்தம் செய்யணுன்றார். பிதாவின் சித்தம் என்ன? அவர் ஆசைப்படுற காரியம் என்ன? அதுதான் சொல்றாரு, என் சகோதரரான அந்த சிறியவனுக்கு எதை செய்தீர்கள்? நீங்க பக்கத்தில் உள்ள உங்க தேவ பிள்ளைக்கு என்ன செஞ்சீங்க? கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன செஞ்சீங்க? கர்த்தருக்குன்னு என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஊழியக்காரர்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஊழியக்காரர் லெஃப்ட் ரைட் வாங்குறதே என்னுடைய தலையாய வேலை பாஸ்டர். எந்த ஊழியக்காரர் என்ன செய்யறாருங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுறதே என்னுடைய வேலையா இருக்குது. கர்த்தர் சொல்லுவாரு, அக்கிரம செய்கைக்காரரேன் பாரு. ஒரு ஊழியக்காரன் கஷ்டப்படும் போதெல்லாம் ஒரு உதவி செய்ய மனசு வரல. நல்லா வாழ்ந்தா மட்டும் வாழுறாருன்னு ஊரெல்லாம் சொல்லலாமா? கஷ்டப்பட்ட காலத்தில் உதவி செஞ்சிருக்கணும்ல. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கூட்டம் அது போல வீடியோ தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்குது. என்ன மாதிரி வீடியோ தெரியுமா? பால் தினகரன் செய்த லீலைகள். மோகன் சிலாசரஸ் அவருடைய நிறுவனத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், எவ்வளவு சொத்து வைத்திருக்கிறார், இதெல்லாம் தேவையான விஷயமா? இது கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு.
நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணு. அதை விட்டுட்டு வம்புக்கும் வாதுக்கும் துன்மார்க்க கையினால் குத்துறதுக்கும் ஏன் ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்குற? அதை ஒரு வீடியோவை எடுத்து போட்டு அதை அநேகர் பார்த்துட்டு, நம்ம ஆட்கள்லாம் ஞானியாட்ட அதை பார்த்துட்டு அவர் உண்மையாக தான் சொல்லியிருப்பார். எப்படி தப்பா? இயேசு கிறிஸ்துவோட ஒரு உண்மையில் ஒரு மனுஷன், அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இவர் இனிமேல் அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற பீரோவெல்லாம் அளந்து எண்ணி எடை போட்டு வந்து சொன்னது போலையும் அவன் சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அந்த வீடியோவை மக்கள் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் அப்படிப்பட்ட நபர்கள்லாம் என்ன செய்தாங்க ஏழைகளுக்குன்னு கேட்டு பாருங்க. இதை போல் வீடியோ போடுறதை விட்டுட்டு ஏழைகளுக்கு உதவி செய்ய முன் வரணும். அவங்கெல்லாம் ஆமென், கொடுக்க முன் வரணும். யார் அவங்க கொடுக்கல இவங்க கொடுக்கலன்னு சொல்றதை விட்டுட்டு நீ என்ன கர்த்தருக்குன்னு கொடுத்த? ஆமென். மோகன் சிலாசர் கொடுத்தாரா கொடுக்கலையா, அதெல்லாம் அவர் சம்பந்தப்பட்ட விஷயம், கர்த்தர் சம்பந்தப்பட்ட விஷயம். நீ கொடுத்தியா கொடுக்கலையா கர்த்தர் ஏழைகளுக்காக? நீ என்ன செய்த ஏழைகளுக்கு? நீ என்ன செய்த கர்த்தருக்கு? தேவனுடைய பிள்ளையே, அந்த இடது பக்கத்தில் நிற்கிற மனிதர்களை பார்த்து கர்த்தர் சொல்வாராம், என் சபிக்கப்பட்டவர்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்பாராம். என்னை விட்டு பிசாசுக்காகவும் தூதர்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நித்திய அக்கினியில் போங்கள் அப்படின்னு சொல்லுவாராம். ஏன் அப்படின்னா, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு என்ன செய்யல? போஜனம் கொடுக்கல. தாகமாக இருந்த என் தாகத்தை தீர்க்கல. அந்நியனாக இருந்த நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாத இருந்த நீங்கள் வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவராகவும் காவலில் அடைபட்டவராகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அவங்களாம் சொல்லுவாங்களாம், ஆண்டவரே, அப்பொழுது அவருக்கு பிரதியுத்தரம், ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாது இருந்தோம்? எப்பொழுது அப்படி கண்டு உதவி செய்யாம இருந்தோன்னு இவங்க சொல்லுவாங்களாம். நிறைய பேருக்கு அதான் சொல்லணும்ல, கர்த்தருக்குன்னு செய்யணும்னா கோயிலுக்குன்னா என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் ஊழியக்காரர் பட்டினி கிடந்தா கூட கண்டுக்க மாட்டாங்க. உதாரணம் சொல்கிறேன், நான் எனக்கு எல்லாம் செய்யுங்க நான் சொல்ல வரல, ஒரு உதாரணமாக சொல்கிறேன். சபைக்கு செய்வதற்கு 1000 பேர் இருப்பாங்க, ஆனால் ஊழியக்காரருக்கு செய்வதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஊழியக்காரருக்கு பர்சனலாக காணிக்க அனுப்பி, பாஸ் இது வந்து உங்களுக்காக தான் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து இதை உங்கள் பிள்ளைகளுக்காக செலவு செய்யுங்க, உங்கள் குடும்பத்துக்காக, அப்படி செய்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ சொற்பமாக 1-2 பேர் இருப்பாங்க. ஆனால் கர்த்தருக்குன்னு செய்வதற்கு முன் வருவாங்க. இப்போ இந்த கூட்டம் என்னன்னாக்க, கர்த்தர் எப்பயாவது பசியாக இருந்தால் உதவி செய்யலான்னு காத்துக்கிட்டு இருக்கிற கூட்டம், கர்த்தர் வந்து தாகமாக இருந்தால் உதவி செய்யலான்னு காத்துட்டு இருக்க கூட்டம், எப்பொழுது ஊழியத்து நிமித்தமாக இருக்கும் தேவை இருக்கும் அதை உதவி செய்யலாம் காத்துட்டு இருக்கிற கூட்டம். இப்போ இவங்களை பார்த்தா இவங்க தான் சொல்கிறாங்க, எப்பொழுது நாங்கள் உங்களை பசி உள்ளவராக கண்டோம், எப்பொழுது தாகம் உள்ளவராக கண்டோம், எப்போது உதவி செய்யாமல் போனோன்றாங்க. இப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய, எல்லாரும் வாயத்திலிருந்து சொல்ல போறீங்க, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். இப்போ புரியுதா உங்களுக்கு? என்ன புரியுது உங்களுக்கு? பக்கத்தில் ஒருத்தர் பசியில் துடிச்சிட்டு இருக்கிறான், வயிறெல்லாம் பசி தவிக்கிறான், அவனுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி தர முடியாமல் வாங்கிட்டு 500 ரூபாத்தால மாத்துறது பயந்துட்டு உட்காந்துருந்தனாக்க கர்த்தர் ஒன்றை பார்த்து கேட்பாரு, நான் பசியாக இருந்தேன் நீ எனக்கு ஆகாரம் கொடுக்கலம்பாரு. அல்லேலூயா. ஒரு அற்ப காசு 10 ரூபாய்க்காக அவசரம் பரலோகத்தை இழக்கணுமா? நான் அற்ப காசு 10 ரூபாய்க்கு அவசரம் பரலோகத்தை இழக்கணுமா? தாராளமாக கொடுங்க. அல்லேலூயா. தாராளமாய் கொடுங்க. அவர் சொல்றாரு, நீ எதை செய்யலையோ அது எனக்கே செய்யல அப்படின்றாரு. பாருங்க, அந்தபடி இவர்கள் நித்திய அக்கினியையும் ஆக்கினை அடையவும் நீதிமான்களும் நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். இதுதான் கடைசி நாட்கள். அப்போ கர்த்தருடைய விருப்பம் என்ன? எப்பொழுதும் வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் வாசிக்கிறோமே, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று வசனம் சொல்கிறது. எப்பொழுது நடக்கும் அது? பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால், எல்லாம் சொல்லுங்க, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் கர்த்தர் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். இப்ப விளங்குதா உங்களுக்கு?
உன் ஆத்மாவை யார் பக்கம் திருப்பணுமா? ஏழைங்க பக்கம் திருப்பணும், கஷ்டப்படுற ஜனங்க பக்கம் திருப்பணும். அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அது முன்ஜென்ம பாவம், அதனால கஷ்டப்படுற நான் ஏன் உதவி செய்யணும்? அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும். நான் பிறந்திருக்கிறான், நான் உதவி செய்ய மாட்டேன்னு போகக்கூடாது. நிறைய பேர் இப்படி, நம்ம கிறிஸ்தவத்தில் அந்த கோட்பாடு கிடையாது. முன்ஜென்ம பாவம் முன்ஜென்ம கர்மெல்லாம் இங்கே கிடையாது. ஏன் ஒரே ஜென்மந்தான். நிறைய பேர் இப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவன் கஷ்டப்படுவதற்கே பிறந்திருக்கான், நான் நல்லா வாழ்ந்து பிறந்திருக்கிறேன், அவன் கஷ்டப்படுறதுல நான் உதவி செய்ய மாட்டேன், நான் நல்லா வாழ்வேன். இந்த கோட்பாடுங்க கிடையாது. யாரும் கஷ்டப்பட உலகத்தில் பிறக்கலை, ஒருவர் கூட கஷ்டப்படக்கூடாது. இதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆமேன்னு சொல்லலாமா? ஒருவர் கூட வியாதியில் வறுமையில் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே நான் வாரத்தில் யாராவது ஒரு ஏழைக்கு உதவி செய்யணும், இந்த வருஷத்தில் யாராவது ஒரு குடும்பத்துக்கு நான் வீடு கட்டி கொடுக்கணும், யாராவது ஒரு குடும்பத்துக்கு கூரை போட்டு கொடுக்கணும், யாராவது ஒரு குடும்பத்தில் அவன் கஷ்டத்தில் உதவி செய்யணும், அரிசி வாங்கி கொடுக்கணும், பருப்பு வாங்கி கொடுக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியமாக போயிட்டு நினைச்சிடும் அந்த குடும்பத்துக்கு எதையாவது செய்யணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். எனக்கே இல்லை ஆண்டவரே, எனக்கு கஷ்டப்படுறேன், நானே கஷ்டப்படுறேன் இப்படி சொல்லக்கூடாது. சாகிற வரைக்கும் தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். மீந்தால் கொடுக்கலாம் என்று நினைத்தால் அந்த ஒரு சூழ்நிலை வாழ்நாளில் வரவே வராது. ஒரு மாதம் 5 லட்சம் வாங்குறவனும் சம்பளம் வாங்குறவனும் 5 லட்சம், ஒரு மாதம் 5 லட்சம் சம்பளம் வாங்குறவனும் பிச்சை எடுக்கிறது போல லஞ்சம் கட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறான். 5000 சம்பளம் வாங்குறவனும் பிச்சை எடுக்கிறது போல லஞ்சம் கட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறான். ஏன்னா 5 லட்சம் வாங்குறவனுக்கு 5 லட்சம் 10 லட்சம் நினைக்கிறான். 5000 வாங்குறவனும் 5000 10 லட்சம் நினைக்கிறாங்க. எதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளை, ஏழைகளை சுரண்டி வாழ்க்கையில் முன்னேறலாம் நினைக்காத, ஏழைகளுக்கு கொடுத்துப்பார் வாழ்க்கையில் முன்னேறலாம். ஏழைகளுக்கு லஞ்சம் வாங்கி வாழ்க்கையில் முன்னேறலாம் நினைக்காத, ஏழைகளுக்கு உதவி செய்ய தாராளமாய். நல்ல சம்பளம் தாங்க கவர்மெண்ட் கொடுக்குது, ஆனால் அந்த கையேந்து நிற்கிற அந்த பழக்கம் இருக்குது பாருங்க, பிச்சை எடுக்கிற அந்த பழக்கம். எத்தனையோ அரசு அலுவலகங்களில் இந்த லஞ்சம் 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 பாவம், அவங்களே பசி பட்னியில் நிற்பாங்க. நம்ம சபையில் அருமையான சகோதரன் பாருங்கள், இந்த சசிகுமார் சகோதரன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாரு. அவர்கிட்ட லஞ்சம் கேட்டால் அநியாயம் இல்லையா கேட்குறாங்க. அக்கிரமம், ஏழைகளை சுரண்டி வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறாங்க. அவங்க பூரா அக்கிரமம் செய்யக்காரங்க, எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ஏழைகளுக்கு உதவி செய்யணும், தாராளமாய் கொடுக்கணும். நீங்க கொடுத்து பாருங்க, அப்படிலாம் கொடுங்க, நல்லா கொடுங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க, உங்க வாழ்க்கை நல்லாயிட்டே இருக்கும். உங்களை பார்த்து மற்றவங்க ஏழை வாழ தெரியாதவங்க தான் சொல்லுவாங்க, இவன் வந்து ஒரு பைத்தியக்காரங்க, வாழ தெரியாதவங்க, சேர்த்து வைக்காம கொடுக்குறாங்க, இவன் ஒரு பைத்தியக்காரங்க இவன் அப்படின்னு உங்களை பார்த்து சொன்னாலும் பரவாயில்லை, கொடு, நீ நல்லா இருப்ப, உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. தெரியுமா அந்த ரகசியம் உங்களுக்கு? பைபிள் அப்படி சொல்லுகிறது. கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நீங்க மல்கியாவின் புஸ்தகத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. அவர் சொல்றாரு, என்ன செய்யணுமா, எப்படி செய்யணும், எப்பொழுது உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னா, தாராளமாய் கர்த்தருக்குன்னு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் சொல்லுங்க? தாராளமாய் கர்த்தருக்குன்னு கொடுக்கணும். தாராளமாய் ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க. அவர் எப்படி சொல்றாருனாக்க, ஸ்தோத்திரம், இந்த கொடுக்கிற காரியம் கர்த்தரை கனம் பண்ணுகிற காரியம். ஆமென். கொடுக்கிற காரியம் கர்த்தரை. 6ஆம் வசனத்தை படிங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. என்ன செய்றாங்க? குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனையில் கர்த்தர் அவர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியராகி உங்களை பார்த்து கேட்கிறார். ஏன் அப்படி கேட்கிறார் ஆண்டவர்? ஏன் கேட்கிறாரு? 9ஆம் வசனத்தை படிங்க. நான் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3வது அதிகாரம் 8வது வசனம் 9ஆம் வசனத்தை படிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை, எல்லாம் சொல்லுங்க, மனுஷன் தேவனை ஏமாத்தலாமா? எல்லாம் சொல்லுங்க, மனுஷன் தேவனை ஏமாத்தலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தர். நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. எதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? எப்பாண்டு உங்களை ஏமாத்துறோன்றீங்க?
இப்போ அந்த இடது பக்கத்தில் நிற்கிறோன்னு சொன்னாங்கல்ல, எப்போ உங்களை பசியாக கண்டு கொடுக்காம போயிட்டோம், எப்போ நீங்கள் தாகமாக இருந்து உதவி செய்யாமல் போயிட்டோன்னு கேட்குறாங்கல்ல, அதே போல தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களும் கூட அதே கேள்வி தான் கேட்குறாங்க. என்ன தான் சொல்கிறாங்க இவங்களும்? என்ன சொல்கிறாங்க? எப்பொழுது உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், எப்பொழுது உம்மை 8ஆம் வசனம் படிங்க. எப்பொழுது உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. 9ஆம் வசனத்தை படி, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை, இதே வார்த்தையை தான் அங்கே படித்தோம். யாரை பார்த்து சொன்னார்? ஏழைகளுக்கு உதவி செய்யாத மனுஷனை பார்த்து, அந்த ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார். இங்கே யாரை பார்த்து சொல்றாரு? கர்த்தருக்குன்னு தசமபாகம் காணிக்கை கொடுக்காம பார்த்து சொல்றாரு, இங்கே சபிக்கப்பட்டவங்க அப்படின்றாரு. சபிக்கப்பட்டவர்கள், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களையும் எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்படின்றாரு. கர்த்தர் கேட்குறாரு இல்லையா, எதுக்கு? ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கணும், இங்கே வர ஏழைகள் நல்லா சாப்பிடணும். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சபையில் ஆகாரம் கொடுக்குறோம் ஏழைகளுக்கு, வாரம் கொடுக்குறோம். அதில் அநேகர் தங்களுடைய உதாரணமான காணிக்கையில் கொடுத்து தாங்குறாங்க. சில பேர் தாங்குறதே கிடையாது. நீங்கள்லாம் கொடுக்கணும் பாருங்க. வசனம் சொல்லுது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். தசமபாகத்தை பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று. எல்லாம் கவனிங்க. நீங்க கொடுத்து பாரு, நீ கொடுத்து பாரு, அதனால வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்க மேல ஆசீர்வாதத்தை வருஷிக்கிறனா இல்லையா என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன செய்யணுமா? கொடுத்து பாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறானா இல்லையான்னு என்னை சோதிச்சு பாருன்றாரு. அல்லேலூயா சொல்லலாமா? கொடுத்து பார், உன்னை ஆசீர்வதிக்கிறானா இல்லையா என்பதை சோதிச்சு பார். இப்ப சொல்லலாமா? எல்லாம் சொல்லுங்க. கொடுத்து பார், சோதிச்சு பார். நிறைய பேர் கர்த்தரை சோதிச்சு பார்க்கணும்னா இந்த விஷயத்தை சோதிச்சு பார்க்கலாம். ஆண்டவரே, நான் எனக்கு வந்த சம்பளத்தில், எனக்கு வந்த லாபத்தில் எனக்கே பத்தில், அது நான் 5000 ரூபா தான் சம்பளம் வாங்குறேன், எனக்கே பத்தில். ஆனால் நான் உமக்குன்னு தினசிற தசமபாகத்தை காணிக்கை எடுத்து நான் கொடுக்குறேன், நீங்கள் என்ன ஆசீர்வதிப்பீங்கன்னு வசனம் சொல்லுது. இந்த வாரத்தில் நான் பார்க்கணும், இந்த மாதத்தில் நான் பார்க்கணும், என் வாழ்க்கையில் நஷ்டம் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாதுன்னு கொடுத்து பாருன்றார் கர்த்தர். அல்லேலூயா. என்னை சோதிச்சு பாருங்க இந்த விஷயத்துலன்றார். எத்தனை பேர் சோதிச்சு பார்க்கலாமா? கர்த்தரை சோதிச்சு பார்க்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பு. எல்லாரும் எப்படி எழுந்திரிப்போம், எல்லாரும் எழுந்திரிப்போம், எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எப்பொழுது உங்கள் வாழ்க்கை வற்றாத நீரூற்றை போல மாறும், எப்பொழுது உங்கள் வாழ்க்கை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறும், ஏழைகளுக்கு உங்கள் ஆத்துமாவை சாயுங்க, ஏழைகள் பக்கமாக ஆத்துமாவை சாயுங்க, பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? உன்னுடைய மாம்சமானவனுக்கு உங்களை ஒழிக்காதீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். செய்யணும்னு ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற வாஞ்சை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏழைகளை தாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா, உன் பிஸ்னஸில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு வரும். ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் பெருக்கெடுத்தோடும்படி செய்வார். நீ வற்றாத நீரூற்றை போல பெருகி கொண்டே இருப்பாய். எவ்வளவு விதைத்தாலும் பெருகி கொண்டே இருப்பாய், எவ்வளவு கொடுத்தாலும் பெருகி கொண்டே இருப்பாய். உன் பொருளாதாரத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. சிக்கனம் பண்ண வாழ்க்கையில் ஜெயிப்பாங்கன்னு வசனம் சொல்லல. கொடுத்தா உங்க வாழ்க்கை வளமாய் மாறும் என்று வசனம் சொல்லுகிறது. உலகத்தாருடைய கோட்பாடு சேர்த்து வைத்தால் செல்வம் பெருகும் என்பது நம்முடைய கோட்பாடு. கர்த்தருக்காக கொடுத்தால் செல்வம் பெருகும். பைபிள் வேற ஒரு கோட்பாடு நமக்கு போதிக்கிறது. உலகத்தினுடைய கோட்பாடை நம்ம கடைபிடிச்சிட்டு வாழ்றவங்க அல்ல, பைபிளுடைய கோட்பாடை கடைபிடிச்சு வாழ்றவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. ஏழைகளுக்கு எதையாவது நாடுல நான் செய்யணும், கஷ்டப்படுற ஜனத்துக்கு எதையாவது நான் செய்யணும், வறுமையில் இருக்க ஜனத்துக்கு எதையாவது நான் செய்யணும். நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். என்னால் இயன்றதை நான் செய்யணும், என்னால் இயன்றதை நான் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஓ ஹalleluya. உடலக்கோடு உள்ளத்தக்கோடு உற்சாகமா, உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா. உடலக்கோடு உள்ளத்தக்கோடு உற்சாகமா, உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். உடலக்கோடு உள்ளத்தக்கோடு உற்சாகமா, உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா. உடலக்கோடு உள்ளத்தக்கோடு உற்சாகமா, உன்னக்கோடு ஒப்புக்கோடு. ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, கடனில்லாமல் நடத்துவாரு. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, கடனில்லாமல் நடத்துவாரு. உடலக்கோடு உள்ளத்தக்கோடு உற்சாகமா, உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா. எல்லாம் சேர்ந்து உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா. நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் வருவார் உன்னோடு. நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் வருவார் உன்னோடு. எது நடந்தாலும் நன்றி கூறிடு, தீமையின் நன்மையால் தினமோ வென்றிடு. என்ன நடந்தாலும் நன்றி கூறிடு, தீமையின் நன்மையால் தினமோ வென்றிடு. உடலுக்கோடு உள்ளத்துக்கோடு உற்சாகமா, உன்னக்கோடு ஒப்புக்கோடு. சேர்ந்து சொல்லுவோம். உடலுக்கோடு உள்ளத்துக்கோடு உற்சாகமா, உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா. தேசத்துக்காக தினம் அன்றாடு, பிறருக்காக பிரார்த்தனை செய்திடு. தேசத்துக்காக தினம் அன்றாடு, பிறருக்காக பிரார்த்தனை செய்திடு. ஆளும் தலைவர்களை ஜெபத்தில் நினைத்திடு, அமைதி பொங்கிடும், வன்முறை நீங்கிடும். ஆளும் தலைவர்களை ஜெபத்தில் நினைத்திடு, அமைதி பொங்கிடும், வன்முறை நீங்கிடும். உடலுக்கோடு உள்ளத்தக்கோடு உற்சாகமா, உன்னக்கோடு ஒப்புக்கோடு. சேர்ந்து உடலுக்கோடு உள்ளத்தக்கோடு உற்சாகமா, உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா. விசுவாசந்தானே உலகத்தை ஜெயிக்கும், விசுவாசி என்றும் பதறான் பதறான். விசுவாசந்தானே உலகத்தை ஜெயிக்கும், விசுவாசி என்றும் பதறான் பதறான். அறிக்கை செய்திடுவோம், எரிகோ பிடித்திடுவோம், செங்கடல் விலகிடும், யோர்தான் பிரிந்திடும். அறிக்கை செய்திடுவோம், எரிகோ பிடித்திடுவோம், செங்கடல் விலகிடும், யோர்தான் பிரிந்திடும். உடலுக்கோடு உள்ளத்தக்கோடு உற்சாகமாய், உன்னக்கோடு ஒப்புக்கோடு. எல்லாம் சேர்ந்து உடலுக்கோடு உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரிய
எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை வற்றாத நீரூற்றை போல இருக்கும். உங்க வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எப்பொழுது தெரியுமா? பசி உள்ளவர்களுக்கு நீ உதவி செய்யும் பொழுது, ஆகாரம் கொடுக்கும் பொழுது, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கும் பொழுது, துரத்துண்ட சிறுமனையானவனை சேர்த்துக் கொள்ளும் பொழுது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 ஒரு பங்கை தசமபாகமாய் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பெருக செய்வார். உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தேவைகளை சந்திப்பார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. எங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நித்தமும் நடத்துகிற தேவனாய், நித்தமும் போஷிக்கிற தேவனாய், நித்தமும் சுகம் கொடுக்கிற தேவனாய் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. உம்மிடத்துல ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உம்முடைய சித்தம் செய்கிற ஜனங்களாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்கிற ஜனங்களாய் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவள் குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற ஜனங்களாய் மாத்திரமல்ல, பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஜனங்களாய் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களாய் மாற்றும் ஆண்டவரே. காணிக்கைகளை தசமபாகங்களை கொடுத்து உம்முடைய சித்தத்தை செய்கிற ஜனங்களை மாற்றும் ஆண்டவரே. தரிசனத்துக்காய் செயல்படுகிற ஜனங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஜனங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ரட்சகரமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,